எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். நல்லி, எல்லாமே பேக் பண்ணிட்டியா என்று வீட்டில் உள்ள பொருட்களை பெட்டியில் அடுக்கி வைத்துக் கொண்டே நல்லியிடம் கேட்டாள் ரியா. என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஷிப் கூட பண்ணிட்டேன் என்றாள் நல்லி நக்கலாக. அவளுக்கு 2 பெட்டி படுக்க மட்டும்தான் என்றான் நதியா. அப்போ நம்ம மட்டும்தான் மூட்டை மூட்டையா வச்சிருக்கோமா? ஐயோ, இதெல்லாம் மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே சோலி முடிஞ்சிரும் போல என்று சலித்துக் கொண்டாள் ரியா. ஆமா ஆமா என்று சிங்கித்தோணையில் நதிகா ஆமா சாமி போட அந்நேரம் நல்லி மாயமாகி இருந்தால் புது வீட்டை நோக்கி. இவர்கள் மூவரும் வீட்டில் உள்ள பொருட்களை இரவோடு இரவாக அவர்கள் நண்பன் விவேக்கின் உதவியோடு புது வீட்டிற்கு மாற்றினார்கள். இங்கு எல்லாருமே வேலையின் காரணமாக இன்றே ஷிஃப்ட் பண்ணிடலாம் என்று முடிவெடுத்து ஷிஃப்ட் செய்தனர். புது வீடு இருந்த தெருவில் உள்ள வீடுகளும் மிக அடர்ந்து நெருங்கியே இருந்தது. தனித்தனி வீடுகளா இல்லாமல் 2-3 மாடி அடுக்குமாடி குடியிருப்புகளா இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத தெரு. வீட்டில் எரியும் விளக்குகளை எல்லா வீடுகளிலும் ஆட்கள் குடியிருக்கின்றன என்பதை காட்டியது. அந்த தெருவாசிகள் வேலை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை என்றே இருந்தனர். விடுமுறை நாட்களில் குழந்தைகள் மட்டும் தெருவில் விளையாடுவார்கள். அதுவும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் செல்லக்கூடாது என்றும் 6:30 மணிக்கு மேல் தெருவில் விளையாடக்கூடாது என்றும் குழந்தைகளின் தாய்மார்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். தினமும் இரவில் ஒரு நபர் மட்டும் நடைபயிற்சி செய்வார். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வரும் முன்னே திரும்பி விடுவார். இதை எதையும் கவனிக்காமல் நல்லி, நதியா, ரியா, விவேக் தனித்தனி பிளாட்டில் குடியேறினார்கள். மேலும் விவேக், நல்லியுடன் வேலை செய்யும் சிலரும் ஷேரிங்கில் தங்கினர். நதிகா, ரியா ஒரே பிளாட்டிலும், நல்லி, வேதிகா ஒரு பிளாட்டிலும், விவேக், சங்கர் ஒரு பிளாட்டிலும், மேலும் ஒரு லிவிங் கப்பிள்ஸான முஹித்ரா என்ற தாரா, பிரிட்டோ இன்னொரு பிளாட்டில் அதே வாரத்தில் குடியேறினர். அன்று வெள்ளிக்கிழமை மறுநாள் எல்லோருக்கும் விடுமுறை என்பதால் எல்லோரும் ஒரே வீட்டில் சமைத்து சாப்பிட்டு ரம்மி விளையாடி கொண்டிருந்தனர். நேரம் நகர்ந்து மணியும் 12 ஆனது. நண்பர்கள் அனைவரும் குதூகலமாய் விளையாட்டில் மும்முரமாயிருந்தனர். நதிகா ஏனோ விளையாடுவதை நிறுத்திவிட்டு வேறு எதையோ கவனித்தாற்போல் இருந்தாள். கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, ஏதாவது சத்தம் கேக்குதா என நதிகா அனைவரின் ஆர்வத்தையும் கட்டுப்படுத்தினாள். ஏய், நாளை உழுவுற சத்தம் கேக்குது என்று சாதாரணமாக சொன்னால் நல்லி. நாய்தான், அது ஏன் இந்த நேரத்துல ஊன்னு உழவிடுது? பிளடி டாக்ஸ் என்று நக்கல் தோரணில் விவேக் கூறினான். சொன்னது என்னவோ நக்கலுக்குத்தான். ஆனால் அவனுக்குள்ளும் ஒருவித தெய்வீக சக்தி, ஒரு தீய சக்தி தன்னையும் நண்பர்களையும் சுற்றி மோப்பம் பிடிப்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அதை மற்றவர்களை பயப்படுவார்கள் என்று யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. எனக்கு என்னவோ சரியாவே படல. இந்த நாய்கள் கண்ணுக்கு மட்டும்தான் பேயெல்லாம் தெரியுமாமே. ஒருவேளை ஏதாவது கெட்டாவி நம்மள சுத்தி இருக்கோ என்ற பயத்தை ஏற்றிவிட்டாள் தாரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஸ்விக்கி சொமாட்டா வந்தா கூட நாய் உழவிடும். நீ சும்மா மத்தவங்களை பயமுறுத்தாத என்றான் பிரிட்டோ. ஜஸ்ட் டாக்ஸ் ஹேவிங். இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்ட் நமக்குள்ள? ஓகே, லெட்ஸ் டைவர்ட் அவர் செல்ஃப். கேன் வி கோ ஃபார் கவே? ஹே, ஆல்ரெடி நாய் உழவிடுதுன்னு பயந்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த டைம்ல எந்த கஃபே ஓப்பன்ல இருக்கும் என நதிகா கேட்க, சில் கேர்ள், ஷெல் மார்ட் 24 hours ஓப்பன்ல இருக்கும். அங்க போய் ஒரு காப்பி அடிச்சுட்டு வருவோம் என்றான் விவேக். சரக்கடைக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பாரு என கலாய்த்தான் சங்கர். அப்படியே வச்சுக்கோ, ஒரு காஃபி அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். சரி, யாரெல்லாம் இப்போ காஃபி குடிக்க வரீங்க என விவேக் உசிப்பித்த அனைவரும் காஃபி குடிக்க செல்ல தயாரானார்கள். ஆனால் தாரா மட்டும் வர தயங்கி உட்கார்ந்திருந்தாள். நீ தாரா, நீ வரல என பிரிட்டோ வினவ. இல்ல, அது என தாரா ஒரு இழுவை இழுத்தாள். ஹே, நம்ம எல்லாரும் போகலாம். தாராக்கு தான் பேய் கூட டூயட் ஆட ஆசையா இருக்கு போல. அவ இங்கேயே இருக்கட்டும், வாங்கப்பா என விவேக் தாராவின் பயத்தை உசுப்பி விட்டான். ஐயோ, நானும் உங்க கூட வரேன் என துள்ளி எழுந்தாள் தாரா. விவேக்கிற்கு தெரிந்திருந்தது தாராவை தனியாக விட்டு செல்வது பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்திருந்தான். அதனாலே அவள் பயத்தை உசுப்பி அவளையும் வரவைத்தான். விவேக்கின் மனதில் துளியளவும் காஃபி குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாய் ஊளை தவிர வேறு அமானுஷ்ய நிலவரம் ஏதேனும் நடக்கிறதா என்று நோட்டமிடவே இந்த நடுராத்திரி காஃபி பிளான். நீங்கள் யோசிக்கலாம், அப்போ விவேக் மட்டும் தனியா நோட்டம் போட்டிருக்கலாம் என்று. என்னதான் நம்ம ஹீரோ சுந்தர்சி மாதிரி இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. அவனுக்குள்ளும் பயம் இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் ஒரு குருட்டு நம்பிக்கையில அனைவரையும் காஃபி கடைக்கு கொண்டு செல்கிறான்.
5 நிமிடம் நடந்து சென்றால் அவர்கள் செல்லவிருக்கும் ஷெல்மார்ட் காபி கடை வந்துவிடும். அதனால் அனைவரும் அவரவருக்கு இருசக்கர வாகனம் இருந்தும் பேசி பேசியே காபி கடையில் சென்று அடையலாம் என்ற எண்ணத்தில் நடந்து செல்ல தயாரானார்கள். எல்லோரும் படியில் இறங்க தாரா இறுதியாக படிக்கட்டில் இறங்கினாள். தெருவிளக்குகள் வெளிச்சத்தில் அவரவர் நிழல்கள் கூட பயங்கரமாகத்தான் இருந்தது அந்த இரவில். தாரா தெருவிளக்கின் கீழ் நிற்க அவள் நிழல் உடனே இன்னொரு கருவுற்ற பெண்ணின் நிழலும் தெரிந்தது. இதை யாருமே கவனிக்கவில்லை. எல்லோரும் பேசி சிரித்து விளையாடி கொண்டே தெருமுனைக்கு சென்றனர். தாராவின் கையினை பிரிட்டோ பற்றிய போது அவள் கை அனலாய் சுட்டெரித்தது. ஹே பேபி, ஏமா உன் கை இவ்ளோ சோடா இருக்கு என்று திடுக்கிட்டு கேட்டான் பிரிட்டோ. என்னது, ஏன் கையா என்று ஆச்சரியமாக வினாவினாள் தாரா. பின்ன உன் பக்கத்து வீட்டு ஆயா கையா என சங்க காலத்து மொக்கை போட்டான் சங்கர். அவன் போட்ட மொக்கையினை யாருமே கண்டு கொள்ளவில்லை. பட் ஐ எம் நார்மல் என்று பிரிட்டோவின் கேள்விக்கு பதிலளித்தாள் தாரா. சரி, ஓகே, நார்மல் தான், பட் என்று பிரிட்டோவிடம் கூற விவேக் அவ கை சூட்ல ஒரு ஹெல்பாயில் அடிச்சிடு சைடிஷ் போட்டு தெரியா, எவன்டா இவன், சும்மா ஈரேண்டா என்று சலித்துக் கொண்டான் விவேக். விவேக் எதிர்பார்த்தபடி அமானுஷ்ய செயல்கள் அரங்கேற ஆரம்பித்திருந்தது. அவனுக்கு தெரிந்திருந்தது தாரா அமானுஷ்யமான ஆவியிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறாள் என்று. விடக்கூடாது, விடவே கூடாது. தாராவை எந்த ஒரு அந்நிய சக்தியும் நெருங்கக்கூடாது என நினைத்தானே தவிர அதற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளுக்குள் தவித்தான். அப்பொழுது காஃபி கடை அனைவரும் வந்து சேர்ந்திருந்தனர். சிலர் டீயும் சிலர் காஃபியும் என டீ கடைக்காரிடம் கூறினர். நதிகா, வேதிகா, நல்லி தவிர எல்லாருக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது. அது பெரிய சிட்டின்றனால பெண்கள் புகைத்து தள்ளுவது பெரிதாக யாரும் கண்டிக்கொள்வதில்லை. ஆனால் நம்மளால நல்லவங்க மாதிரி பேசினா சிரிச்சிருவாங்க. ஏண்டா ஏதோ காஃபேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த என்ற வேதிகாவிடம், ஏன் இங்கெல்லாம் டீ காஃபி குடிக்க மாட்டீங்களா என்று எகத்தாளமாய் கேட்டான் சங்கர். அப்படிலாம் இல்லையும், கஃபேன்னா குடிச்சிருக்க மாட்டேன், காஸ்ட்லியா இருக்கும்ல என்று இப்படி பேசிக் கொண்டிருக்க அங்கு திரண்ட திருநாய்க்கள் இவர்கள் கூட்டத்தை பார்த்தவாறே ஊளையிட ஆரம்பித்தது. அதே நேரத்தில் டிசம்பர் மாத குளிரை மறைத்த விதமாய் சம்பந்தமே இல்லாமல் ஒரு விதமான வெப்பத்தை உணர்ந்தன நண்பர்கள். இது என்ன திடீர்னு இவ்வளவு சூடாயிருக்கு இந்த இடம் என்ற நதிகாவின் தலையில் குறும்பாக ஒரு குட்டு வைத்த விவேக், டீ கடை அடுப்பு கிட்ட நின்னுக்கிட்டு சூடா இருக்கு, புழுக்கமா இருக்குன்னு சொல்ல வேண்டியது, நைட் தூங்குறப்ப ஃபேனை போட்டா ஆத்தாடி அம்மாடி குளிருதுன்னு கதற வேண்டியது என்று விவேக் நதிகாவை கடிந்து கொண்டான். பேய் இருக்குன்னு யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அவன் சமாளிக்க ஆரம்பித்தான். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பலாம்ப்பா என்று அவசரப்படுத்தினாள் ரியா. அதுவே நல்லது என்று அனைவருக்கும் தோன்றியது போன்று எல்லோரும் வீட்டை நோக்கி நடைய கட்டினர். தாரா சற்று பயந்திருந்தபடியில் பிரிட்டோ அவள் மனநிலையை மாற்ற அவளை கலாய்த்து கொண்டே வந்தான். அவளும் அவள் அச்ச மனநிலையில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு ஜாலி மூடுக்கு மாறினாள். அனைவரும் உள்ளே செல்ல தாராவும் பிரிட்டோவும் பின்னே காதல் மொழி மொழிந்தபடி பின்னே நடந்து வந்து கொண்டிருந்தன. அவர்களுக்கு பின்னால் விவேக், வேதிகா இருவரும் அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தனர். விவேக்கின் உடல் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மனமோ அமானுஷ்ய நடந்த நிகழ்வுகள் பற்றிய சிந்தித்துக் கொண்டே இருந்தது. திடீரென பலத்த காற்றோடு ஒரு உருவம் விவேக்கும் வேதிகாவை கடந்து செல்ல வேதிகா திடீரென்று நின்று விட்டாள். நாய்களின் ஊளை, ஆரவரம், பலத்த காற்று, வாசனை, வெட்டும் மின்னல் என அந்த இடமே மிகவும் அமானுஷ்யமாய் மாற இந்நேரத்தில் எல்லாரும் ஓடவே எத்தனைத்து ஓட முயல யாராலும் அவ்விடத்தை விட்டு நகர முடியவில்லை. எல்லாம் மாயமாக இருந்தது. விவேக் வேதிகாவை பார்க்க அவளோ சிவந்த கண்களுடன் நீண்ட கருமையான அவள் தலைமயிர் பலத்த காற்றில் தாண்டவ நடனமாட ஆக்ரோஷமாய் மூச்சு வாங்கியபடி மிகவும் வித்தியாசமாக காட்சியளித்தாள். வேதிகா முழு சக்தியுடன் கத்தினாள், எல்லோரும் ஓடுங்கன்னு. யாராலும் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. விவேக் பலமான குரலில் ஜெபிக்க ஆரம்பித்தான். எல்லா வல்ல கர்த்தரின் மாட்சியால் எங்கள் அனைவரையும் இந்த இக்கட்டான சூழலிலிருந்து காப்பாற்றும் ஐயா என்று இறைவனை நோக்கி வேண்டவும் அனைவரின் கால்களும் விடுதலையாகி ஓடியது. அடுக்குமாடி குடியிருப்பும் வந்தது. தாராவின் வயிற்றை யாரோ பிடித்து நசுக்குவது போல அவள் உணர வயிற்றை பிடித்து கதறியவாறே முற்றத்திலே மயங்கிவிட்டாள். வேறு எல்லாரும் வீட்டினுள் அடங்கிவிட்டனர். தாராவுடன் வந்த பிரிட்டோவும் விவேக்குக்கு தாராவை அள்ளிக்கொண்டு படியில் ஏறி தங்கள் பிளாட்டில் நுழையவே காற்றும் மூளையும் அடங்கி போனது. வேதிகா எங்க என பிரிட்டோ வினவ விவேக் ஓடி வால்களில் நின்று பார்த்தான். மரக்கிளைகள் மறைத்தது. கொஞ்சம் எட்டி பார்த்தான். வேதிகாவை சுற்றி நாய்கள் உழையிட மிக பலமான காற்றும் வீச மின்னல் வானை பிளந்து பூமியை தாக்க அவள் ஒரு கோரமான கருமையான உருவத்துடன் தன்னை இட்டுக் கொண்டிருந்தாள்.
அதனை சுற்றி நாய்கள் ஊளையிட்டும் காற்று பலமாகவும் வானை கிழித்து வந்த மின்னல் பூமியை தாக்கிக் கொண்டிருந்தது. விவேக் இதனை கண்ட கணம் படிகளில் இறங்கி வேதிகாவை காப்பாற்ற ஓடினான். வேதிகாவும் கரிய உருவம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இடத்தை அடைவும் அவனால் பலத்த காற்று எதிர்த்து நிற்க முடியவில்லை. திடீரென்ற வெற்றிய மின்னலில் இருந்து ஒரு ஒளி வெளிக்கிளம்பி வந்தது. அந்த கரிய உருவம் அலறியபடியே மறைந்தே போனது. விவேக்கின் கண்களால் அவன் கண்ட காட்சியினை நம்ப முடியவில்லை. திகைத்து போய் நின்றான். மின்னல் ஒளியும் மறைந்திட வேதிகா சுயனனுக்கு வந்து மூச்சையாகி கீழே விழுந்தாள். விவேக்கோ வேதிகா வேதிகா என்று அவளை எழுப்ப முயன்றான். ஆனால் அவள் சுயநினைவுக்கு திரும்பவில்லை. அவளை மெல்லமாக தூக்கி கொண்டு தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே வந்தான். மறுபடியும் நாய் உலையிடம், ஐயோ மறுபடியும் முதலிருந்தா, இந்த பாடி தாங்காதுப்பா என்றவாறே வேதிகாவை கையில் ஏந்தியபடி படிக்கட்டில் ஏறி ஓடினான். எல்லாரும் ஒரே பிளாட்டில் இருந்தனர். ஆனால் யாரும் எதுவும் நடக்காதது போல் இருந்தனர். இதை கண்ட விவேக்கிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. விவேக்கை பார்த்த பிரிட்டோ, ஹே வேதிகாக்கு என்னாச்சு என்று பதட்டமாக வினாவினான். அனைவரும் விவேக் வேதிகாவை சுற்றி நின்றனர். விவேக் நடந்தவற்றை கூற வர சற்று நின்றான். பெட்ரூம் சென்று வேதிகாவை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு சற்று சூழ்நிலை நோட்டமிட்டான். எல்லாரும் காஃபி கடைக்கு செல்லும் முன் இருந்தபடி சாதாரணமாகவே இருந்தனர். விவேக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. வேதிகா நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை சுற்றி இருந்தும் எல்லாரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தனர். பிரிட்டோவோ, டே நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. வேதிகாக்கு என்னடா ஆச்சு? சாதாரணமா தானே நடந்து வந்துட்டு இருந்தா. தாராக்கு வயிறு வலி எப்படி இருக்கு என்று பிரிட்டோவிடம் வினாவினான் விவேக். அவளுக்கு பெருசாலாம் ஒண்ணு இல்ல, ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டே ஓடி வந்தோம்ல, அது வயிறு புடிச்சுக்கிச்சு, சூடா தண்ணி குடிச்சா சரியா போச்சு என்றான் பிரிட்டோ. விவேக் மனதிற்குள்ள எண்ணினான். அப்போ இவங்க யாருமே கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு சுத்தமா ஞாபகம் இல்லையா? அப்போ நமக்கு மட்டும் எல்லாம் நினைவிருக்கே, அது எப்படி சாத்தியம்? அப்போ நம்ம தான் ஏதாவது கனவு கண்டோமா என்ன? அந்த நேரம் பார்த்து தாரா சற்று பிறண்டு படுத்தாள். அப்பொழுது தாரா போட்டிருந்த ஷர்ட்டில் வயிறு பகுதியிலிருந்து சற்று நகர்ந்தது. யாரும் அதை கவனிக்காமல் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். விவேக் மட்டும் தாராவின் வயிற்றினை பார்த்து திகைத்தான். தாராவின் வயிற்றில் எரிந்த கைவிரல் பதிந்திருப்பதை பார்த்து அதிர்ந்தான். விவேக் தாராவின் வயிற்றை கண்ணிமைக்காமல் உற்று பார்ப்பதை கவனித்த பிரிட்டோ தாராவின் ஷர்ட்டை இழுத்துவிட்டு தாராவின் வயிற்றை மறைத்தான். ஆனால் விவேக் அவன் பார்வை அவ்விடத்தை விட்டு திருப்பவில்லை. டிடே, உனக்கு அசிங்கம் இல்ல? பிரிட்டோ சினத்துடன் கத்த விவேக் அப்பொழுதும் பிரிட்டோவை கவனிக்கவில்லை. அவன் பார்வையையும் மாற்றிக்கொள்ளவில்லை. டேய், உன்னை திட்டிக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என விவேக்கின் கன்னத்தில் அறைந்தான் பிரிட்டோ. அப்பொழுதுதான் விவேக் சுயநினைவுக்கு வந்தான். சுற்றி இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. பிரிட்டோ விவேக்கை கடுமையாக திட்டி தீர்த்தான். என்னாச்சு பிரிட்டோ என நல்லி வினாவ, இவன் தாரா சொந்த அண்ணன் மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா இவன் அவன் காஞ்சி புத்திய காட்டிட்டான். ஏதோ தெரியாதனமா புரண்டு படுக்கிறப்போ தாரா வயிறு தெரிஞ்சத வச்ச கண்ணு வாங்காம பாக்குறான். சீ என்று கரிச்சு கொட்டி கொண்டிருந்தான். அது இல்லடா, அவ வயிறு பாரு, ஏதோ எரிஞ்ச கைவிரல் தடம் பதிஞ்சிருக்கு என்று விவேக் கூற பிரிட்டோ அதனை ஏற்க மறுத்தான். ரியாவோ, பிரிட்டா அந்த பெட்ஷீட் எடுத்து மூடு அவளுக்கு என சொல்லிவிட்டு ரியா பெட்ஷீட் உள்ளே தாராவின் ஷர்ட்டை உயர்த்து பார்த்தாள். அப்படி எந்த கைத்தடமும் இல்லையே என்று ரியா முறைத்து கொண்டே விவேக்கிடம் கூறினாள். அவன் தான் லூசு மாதிரி பேசுறானா, நீயும் ஏறியா என பிரிட்டோவிடம் எதையும் தெரியாம பேசக்கூடாதுல பிரிட்டோ. ரியா செஞ்சது கரெக்ட் தான், நதிகா சொல்றது கரெக்ட். இவனை போய் ஃப்ரெண்டுன்னு சீ என்றாள் நல்லி. அதற்கு மேல் விவேக்கிற்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடலாம் என்று அங்கிருந்து கிளம்பினான் தன்னுடைய பிளாட்டிற்கு. அவன் நன்கு அறிந்திருந்தான் அவன் கண்டது கனவல்ல என்பதை. எனக்காக ஒருவளை தவிர எந்த பெண்ணையும் வேறு குணத்தில் பார்க்க விரும்பாதவன். தான் எடுத்து சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் யாரும் இல்லை என்பதையும் நன்கறிவான். அதனாலே அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் மனம் ஏற்கவில்லை. தன்னையும் நண்பர்களையும் ஆபத்தை நெருங்கியே இருப்பதனை அவன் நன்கு அறிந்திருந்தான். நடந்த எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் மத்தவங்க யாருக்குமே ஞாபகம் இல்லை என்று புலம்பியே இருந்தான். ஆனால் யாருமே எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லையே என தனக்குள் குமரிக்கொண்டான். என்னவாக இருக்கட்டும், நம் நண்பர்களுக்கு எந்த தீங்கும் நேர்த்திடக்கூடாது என்பதில் கருத்தா இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே தன் பிளாட் கதவை திறந்தான். வீடு முழுவதும் அச்சுறுத்தும் இருட்டு. அந்த இருட்டில் பிரகாசமாய் இரு கண்கள் மட்டும் தெரிய இதை கவனிக்காமல் டியூப் லைட்டின் சுவிட்சை ஆன் செய்தான். லைட் இருந்த அடுத்த கணம் கரிய உருவம் ஒன்று விவேக்கின் மேல் பாய்ந்தது. பாய்ந்த அந்த கரிய உருவம் விவேக்கை தன்னுடைய கூரிய நகங்களால் இருத்தி பிடித்துக் கொண்டது. இதனை சற்றும் எதிர்பாராத விவேக் அதனை தன்னிடம் இருந்து கஷ்டப்பட்டு விலக்கி எறிந்தான். அதுவும் சுவற்றில் மோதி கீழே விழுந்து மியோ மியோ என்று மழலை பூனை வழியில் கத்தியது.
அதனை கண்ட விவேக்கின் மனம் மெழுகாய் உருகியது. இந்த வாயிலா ஜீவனை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்று மனதிற்குள் தன்னையே நொந்து கொண்டான். அந்த குட்டி கருப்பு பூனை அருகில் சென்றான் விவேக். அது வலியிலும் பயத்திலும் நடுங்கியது. அதனை மெல்லமாக கையில் தூக்கினான். அதன் நடுக்கம் அவன் புரிந்து கொள்ள தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அந்த பூனை பாதுகாப்பையும் கதகதப்பையும் அவனிடம் உணர்ந்ததால் அவன் மார்போடு சாய்ந்து கொண்டது. விவேக்கிற்கும் அப்பூனை வந்தது அனைவருக்குமே பாதுகாக்கவே உணர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அது எப்படி நமக்கு மட்டும் எல்லாம் ஞாபகம் இருக்கு என்று விவேக்கிற்கு குழப்பத்துடன் எண்ணி படுத்திருந்தான். குட்டி கருப்பு பூனையும் அவன் அருகிலே படுத்து தூங்கி இருந்தது. ஒரு வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. விவேக் பூனைக்கு கோல்டி என்று பெயர் சூட்டினான். வேலை நேரம் போக தன் நேரத்தை முழுவதுமாக கோல்டி கூடவே செலவிட்டான். நண்பர்கள் யாரும் விவேக்கை கண்டு கொள்ளவில்லை. இவனும் அதை சிந்தையில் ஏற்றி கவலைப்படவில்லை. மறுவாரம் வெள்ளிக்கிழமை இரவு 11:30. ஆமா, நான் தாரா வைத்த பார்த்தேன். உண்மைதான். ஆனா நான் என்ன காஜிலையா பார்த்தேன்? உண்மையாவே அவ வயித்துல எரிஞ்ச விரல் தடம் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு எங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுது என்று அவன் கோல்டியிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். மீதி உள்ள நண்பர்கள் எல்லோரும் ஒரு பிளாட்டில் இரவு உணவை உண்டுவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். எல்லாரும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்க ரியா மட்டும் ஏனோ அமைதியாக படுத்திருந்தாள். அவள் எண்ணத்தில் விவேக் மட்டுமே நிறைஞ்சு இருந்தான். அவன் நல்லவன் தான். எந்த ஒரு பொண்ணையும் வேறு நோக்கத்தில் பார்க்க மாட்டான். அப்ப ஏன் தாராவ? அப்ப யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தானே, ஏதோ எரிஞ்ச கை தடம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அவன் மண்டைக்குள்ள. வேறு சில விஷயங்களை விவேக்க பற்றி ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே தூங்கியும் போனாள். மணி 12:30 கடந்திருந்தது. ஃபைன், எல்லாரும் ஒரு காஃபி அடிச்சிட்டு வரலாம். அப்போது அவளை ஏதோ ஒன்று நெருங்கி வந்தது. அந்த கூரிய நகங்கள் கொண்ட கைகள் அவளை கொடூரமாக தொடவர அவள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். முகமெல்லாம் வேர்த்து சிவந்து போய் இருந்தது. சுற்றி முற்றியும் பார்த்தாள். யாரையும் காணவில்லை. எங்க போயிட்டாங்க எல்லாரும் என்று யோசித்தாள் ரியா. மெல்ல எழுந்து மொட்டை மாடி ஏறி சென்றாள். அவளை பின்தொடர்ந்தது அந்த வெள்ளை உருவம். அவள் மாடி சென்று நிற்க மேலே மதில் மேல் ஒரு கருமையான உருவம் உட்கார்ந்திருந்தது. இதை பார்த்து சற்று திடுக்கிட்டே போனாள். ஜில்லென்று வீசிய பனிக்காற்றிலும் கூட அவள் முகம் வேர்த்தது. மூச்சிறுத்து மதில் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த கருப்பு உருவத்தையே கண்ணிமைக்காமல் நோக்கி கொண்டிருந்தாள். மேலும் மேலும் அவள் முகம் குப்பென்று வேர்த்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த கருப்புருவம் சட்டென்று அவள் பக்கம் திரும்பியது. ஜில்லென்று காற்று வீச அதற்கிதமாக அனைவரும் காஃபி அறிந்து கொண்டிருந்தனர். எனக்கு ஆல்ரெடி இப்படி இதே மாதிரி காஃபி குடிச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது என்று வேதிகா கூற, இதேனோட புது கதையா இருக்கு. மேரி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we are here to have coffee என்று சங்கர் கூற, இல்ல எனக்கும் வேதிகா சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நமக்கு இங்க ஏதோ நெகட்டிவா ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு என்றாள் தாரா. இந்த பொண்ணுங்க கூட இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். கமான் கைஸ், லெட்ஸ் லீவ். நல்லி அனைவரையும் வீட்டிற்கு அழைத்தாள். எல்லோரும் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். இங்கே திடீரென்று திரும்பிய அந்த கருப்பான உருவத்தை கண்டு ரியா அரண்டுதான் போனாள். அரண்ட மாத்திரத்தில் தனது 2 கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். அவள் உதடுகள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. அரண்டு நின்ற ரியாவை பார்த்து கலகலவென சிரித்தது. சிரிப்பு சத்தம் ஆபத்தில்லாது பழகிய சிரிப்பு சத்தம் என்று உணர்ந்து மெல்ல கண்களை திறந்தான். அட பாவி, நீயா என்று ரியா கேட்க, ஐயோ பேய பார்த்த மாதிரி பயந்துட்டான் என்றான் விவேக் சிரித்து கொண்டே. பின்ன நட்ட ராத்திரில பேய் தொங்குற மாதிரி மதில தொங்கிட்டு இருந்தா பயப்படாம என்ன பண்ணுவாங்களாம் என பொய்யான கோபத்தில் ரியாவினாவ, நான் எங்க தொங்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி சிரித்தவன் முகத்தில் துளி கூட உண்மையான சந்தோஷம் இல்லை. இதை கவனித்தும் கவனிக்காதது போல் நின்ற ரியா, என்னையும் மதில் மேல ஏத்திவினேன் என்றாள். வா, கை பிடிச்சுக்கோ என்று விவேக் கை நீட்ட அவள் சுலபமாக ஏறிக்கொண்டாள் மதி மேலே. வாழ்க்கை ஃபுல்லா அவன் கையை பிடிச்சிட்டு இருந்தா நான் ஏறுற ஒவ்வொரு படியும் வெற்றியே என ரியாவிற்கு இருந்த காதல் உணர்வு வெளிப்பட அதை தடுப்பது போல் ஞாபகம் வந்தது அன்று விவேக் தாராவின் வயிற்றை பார்த்த சம்பவம். காதல் உணர்வும் வெறுப்பும் மாறி மாறி வர ரியா குழப்பத்தோடு அமைதியாகவே இருந்தாள். விவேக்குக்கும் அமைதியாகவே தூரமாக தெரியும் வேறு சில உயர்ந்த அடுக்குமாடு குடியிருப்புகளை நோக்கி கொண்டிருந்தான். ஒரு முறை ரியாவை திரும்பி பார்த்தான். அமைதியை உடைப்பது போல் விவேக், என்ன ரியா வெரி சைலண்டா இருக்க? ஒண்ணுமில்ல, ஜஸ்ட் பிளாங்க். மேலும் மிகுந்த அமைதி. அவர்கள் இருந்த மாடியில் அந்த வெள்ளை உருவம் அவர்கள் பின்னால் இருந்து நோக்கி கொண்டிருந்தது. அவர்கள் இருவரையும் கீழே தள்ளி விடுவது போல அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, இங்கு 6 நண்பர்களும் எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் தங்களுக்குள் கலவரத்தை உண்டாக்கி நடந்து வர வேதிகாவும் தாராவும் அமைதியாகவே வந்தனர். என்னாச்சு பேபி, ஏதாவது மூட் ஆஃபா?
என்று தாராவிடம் பிரிட்டோ கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல பேபி, எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு போய் சேரணும்னு தோணுது என்று தாரா கூறி முடிக்கவும், இளங்காத்து புயல் காற்றைப் போல வீச சற்றென்று வந்த கரிய உருவம் அனைவரையும் கால்களையும் சுற்றி வளைத்தது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! யாருடைய கால்களும் கட்டுப்படாமல் சரளமாகவே நடந்தது. யாருடைய முகத்திலும் பயமில்லை. சாதாரணமான நண்பர்கள் அனைவரும் பேசி நடந்து சென்றனர். அந்த கரிய உருவம் கட்டை வளைத்தது. அவர்கள் முன்னேறி நடக்க நடக்க அந்த கொடிய கரிய உருவம் பெரும் ஜினத்தோடு அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், பட் எப்படி ஸ்டார்ட் பண்றது தெரியல விவேக் என்றான். எதுவா இருந்தாலும் கேளுறியா? என்கிட்ட என்ன தயக்கம்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்னைக்கு? ஒருவேளை இவளுக்கு நடந்தது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா என்று எண்ணியவனும், விவேக் வெள்ளி முடிஞ்சு சனி தொடங்கின அந்த நைட் என்ன நடந்துச்சு கேட்டவள் தொடர்ந்து அடுத்த கேள்வியாக, நீ எதுக்கு தாராவோட வயிறை பார்த்த? இப்ப பாரு, உன் நேம் எவ்வளவு ஸ்பாயில் ஆயிருக்கு. இத பத்தி தான் கேட்க வந்தியா? வேற எதுவும் இல்லையா? ஆமா, இத பத்தி எனக்கு உன்கிட்ட கேட்டே ஆகணும். மனசுக்குள்ள ரொம்ப போராட்டமா இருந்துச்சு. கேட்டுட்டேன், சொல்லு ப்ளீஸ் என்றால் கெஞ்சும் தோரணையில். அது தாரா தூங்குறப்ப திரும்பி படுக்கும்போது அவ ஷர்ட் விலகி வயிறு தெரிஞ்சிச்சு. அதை ஏதோ ஒரு யோசனையில பார்த்துட்டேன். நான் பார்த்த பிரிட்டோ பார்த்துட்டா. அது பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என்று திணறி பதிலளித்தான். குட், நல்லா சமாளிக்கிற. வாட் த ஹெல், தெரிஞ்சுதான் இவரு பார்த்தாராம். உனக்கு வெக்கமா இல்ல என்று புரிந்து தள்ளியவிடம், வெக்கமா? எதுக்கு? ஒரு பொண்ணோட வயிறை பார்த்துக்கவா? இல்ல இப்படி அசிங்கமா போய் சொல்றதுக்கு. அசிங்கமா இல்ல? விவேக் திருவேல முழித்தான். சொல்லு விவேக், கொஞ்ச நேரம் முன்னாடி ஏதோ தப்பா நடந்துக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. தாரா திரும்புறப்போ ஷர்ட் விலகுனது உண்மைதான். நீ அவ வயிறை பார்த்தது உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னன்னு விளங்க மாட்டேங்குது. ஏதோ எரிஞ்ச கைவிரல் தடம். நீ யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்த. நான் கேட்டுட்டேன். உண்மையை சொல்லு விவேக். இவள் உண்மை அறிந்து கொள்ள மிக ஆர்வமாக இருக்கிறாள் என்று உணர்ந்து கொண்ட விவேக் அவள் பயப்படாதவாறு உண்மையை உடைக்க தயாரானான். அந்த நேரம், அந்த முக்கியமான நேரம், மதனின் மேல் இருந்து ஒரு கை வந்து ரியாவின் முதுகில் மெல்ல கிச்சம் விட்டது. இச்சனமிட்டு மறைந்த கையை பார்த்து விட்டான் விவேக். அது ஒரு குழந்தையின் கை. ரியா மறுபக்கமாக திரும்பி பார்க்க அவள் பின்னால் ஒரு அழுகிய கருப்பு பூனைக்குட்டி இருந்தது. அதை பார்த்து பரவசமானாள் ரியா. ஏய் கிட்டி, விவேக் இங்க பாரு, இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. விவேக் தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு, ஆமா ரியா குட்டி. என்ன ரியா குட்டியா என்ற ஆச்சரியமாக மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க கேட்டாள். அது குட்டி பூனை, அழகா இருக்குதுன்னு சொன்னேன் என்று சமாளித்தான். ரியாவிற்கு புஷ் என்று இருந்தது. ஆனால் உண்மையிலே ரியா குட்டி என்று செல்லமாக அழைத்தான். குட்டி கருப்பு பூனை விவேக் மார்பில் தாவி படுத்துக் கொண்டது. விவேக் கோல்டியிடம், என்னாச்சு செல்லம், ஏன் பயப்படுறீங்க? என் செல்ல கோல்டிமா என்று கோல்டி கொஞ்சி கொண்டிருந்தான். இதை பார்த்து ரியாவிற்கு சற்று பொறாமையாகவே இருந்தது. கோல்டி? ஆமா, ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்து பயந்து ஒரு ஓரமா நடுங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதுக்கு வச்ச பெயர் தான் கோல்டி. கோல்டி அவன் மார்பில் தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கும் ஆசை வந்தது. அவன் மார்பில் தானும் தவள வேண்டும் என்று. கோல்டின் தலையை மென்மையாக தடவிவிட்டபடி ரியா, ஹே கோல்டி, இனி நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான் என்று சொல்லவும் கோல்டி ரியாவிடம் தாவ அவள் மடியில் சுகமாக படுத்துக் கொண்டது. மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியாக மொட்டை மாடி மதில் மேல் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். அந்த நேரம் அவள் தாரா விஷயம் பற்றி கேட்க மறந்திருந்தாள். இந்த நேரத்தில் பௌர்ணமி தேய்ந்த பிறை நிலவும் பளபளக்க சிதறிய வைரக்கற்கள் போல மின்னும் நட்சத்திரங்களும் கீழ் அழகிய 3 உயிரினங்கள் கள்ளக்கபடம் இல்லா சிறப்பினை உதிர்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் மன ஓரத்தில் நச்சரித்துக் கொண்டிருந்தது எண்ணம். அந்த பிஞ்சிக்கை யாருடையது? அது ஒரு குழந்தை கை மாறி இருந்துச்சு என்பதுதான். இந்த சிறப்பினை பார்த்தபடி அந்த வெள்ளை உருவம் நிற்க மெல்ல திரும்பி கீழே நடந்து கொண்டிருப்பதை பார்த்தது. தன்னுடைய கோரப்பற்கள் நன்கு வெளியில் தெரியும்படி கலகலவென பலத்த சத்தத்தோடு சிரித்தது. அங்கே கீழே அந்த கரிய உருவம் இருந்தது. பிரிட்டோ வீட்டின் கதவை திறக்கும் போதே தாரா எல்லா திங்ஸும் செட் பண்ணியாச்சு. சூட்கேஸ் அட்டைப்பட்டி எல்லாம் மேல ஸ்லாப்ல அடுக்கி வச்சிருவோம். இங்கே இருக்கிறது அடைச்சிட்டு இருக்குது பாத்தியா? ஆமா பேபி, நீ உள்ள போ, நான் வேதிக்கிட்ட போய் ஸ்டூல் வாங்கிட்டு வரேன் என்றவரை அவன் பதிலுக்கு காத்திராமல் மேலே வேதிகாவின் பிளாட்டிற்கு படியேறினான். பிரிட்டோ அந்த நேரம் பெட்டிகளெல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தான். ஸ்டூல் கொண்டு வந்த கையோடு ரூமிற்கு சென்றாள் தாரா. பேபி, எல்லாம் எடுத்துட்டு வாப்பா. பிரிட்டோ 2 அட்டைப்பெட்டிகளை மடக்கியவாறு அவளிடம் கொடுத்தான். அவள் அவைகளை வாங்கி மேலே ஸ்லாபில் எட்டி வைக்க அவள் ஷர்ட் உயர்ந்து அவள் இடுப்பு தெரிந்தது. பிரிட்டோவின் அவள் இடுப்பை நோக்கினான். குறும்புத்தனமாக அவன் மூளை யோசிக்க அவள் இடுப்பை பிடித்து கிள்ளினான். என்று பதில்
பள்ளி தெரிய சிரித்தாள் பிரிட்டோ. குறுக்கி ஏன்டா அப்படி பண்ற லூசு லூசு என புரிந்தால் அவள் அவளிடம். நீ ஏன் பேபி, நான் தொட்டா தப்பா? ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம நீ தொட்டாலும் தப்பு, பார்த்தாலும் தப்பு. நீ என் லவரா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி. இப்படி சொன்னதும் பிரிட்டோவின் முகம் சிவந்து அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இதை கவனித்த தாரா, என் பேபி கோவப்படுற, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? எனக்கு என் மேலேயும் கோபம் வருது. உனக்கானவா மொத்தமா உன் காதலையும் உன் மானத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற. பட் லாஸ்ட் வீக் அந்த ராஸ்கல் உன் வயிறை பார்த்தது, ச்சே, அவன் எதுவும் செய்ய முடியலன்னு ஆத்திரமா இருக்கு. இப்போ சொல்ற பேபி, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். விவேக் அண்ணா தப்பான நோக்கத்துல பாத்திருக்க சான்ஸே இல்லை பேபி. அப்போ என்ன நோக்கத்துல பாத்திருப்பான்னு நீ நினைக்கிற? அவங்க என்ன பார்க்கவே இல்லைன்னு சொல்ற. வேற ஏதாவது பார்த்தத நீ தப்பா புரிஞ்சிட்டு இருப்ப. ஓ, அப்போ நான் தான் குறை சொல்றேன்னு சொல்றியா என்றவன் கதவை டமார் என்று அடித்துவிட்டு ஏதோ புலம்பியவாறு வெளியே சென்றான். இவன் கதவை அடித்தடையில் ஸ்லாபில் வைக்கப்பட்ட அட்டை பெட்டி சற்று விலகி ஏதோ கண்ணாடி பாட்டில் மேல் இருந்து கீழே விழுந்தது. இதனை பொருட்படுத்தாமல் தாரா அவன் பின்னே சென்றவள் அங்கே வைக்கப்பட்டிருந்த சிகரெட்டையும் லைட்டரையும் எடுத்துக்கொண்டு அவன் அறிய சென்றாள். தன் தாய் ஈன்ற பொழுது இருந்த மேன்மையான இதழ்கள் மாறி கருமையான தன் உதடுகளில் சிகரெட்டினை உள்ளிறைக்க லைட்டரை பற்ற வைத்து உள்ளிழுத்தாள். அது மினிட் சுவை கொண்ட சிகரெட். உடல் நலத்திற்கு தீங்கானவைதான். உள்ளிழுத்தவள் தன் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியே விட்டாள். பிரிட்டோ வெறிச்சோடிய தெருவை பார்த்து கொண்டிருந்தான். இவள் மெல்லமாக, பேபி, நான் உன்னை எதுவுமே தப்பா சொல்லலையே. தென் ஒய் லுக், யாரோ ஒரு தேர்ட் பர்சனாக்காக நம்ம எதுக்கு சண்டை போடணும்? பேபி சில் என்றவன் இரண்டாவதாக சிகரெட்டை இதழில் வைத்து நன்கு உள்ளிழுத்துக் கொண்டிருந்த வேளை பிரிட்டோ ஹவ் இஸ் ஹெல் என்ற பொழுதே அவன் இதழோடு இதழ் பதித்தாள். ஒரு 5 வினாடிகளே அந்த இதழ் முத்தம் நீடித்தது. அவள் இதழ் கட்டை அவிழ்த்த கணம் அவன் வாயில் இருந்து புகையாக வந்தது. அதற்கு மேல் பிரிட்டோவால் பேச முடியவில்லை. அவன் இப்போது காதல் மயக்கத்திற்க நடந்து கொண்டிருப்பதெல்லாம் படியிறங்கி வந்த விவேக் ரியா பார்த்து மறைந்து கொண்டனர். தாரா முத்தம் கொடுத்ததை நினைத்து விவேக் பார்த்தால் ரியா. ஆனால் அவன் எந்த உணர்வும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தான். இதெல்லாம் என்ன ஜென்மமோ என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். தான் முடிஞ்சிச்சுல, வா போகலாம் என்று ரியோ விவேக்கிடம் குசுகுசு என்று கூற, உனக்கு எப்படி தெரியும் அங்க முடிஞ்சிருச்சு என்று குசுகுசுவென்று வினாவினான் விவேக். அவங்க பேசுறாங்க, அதை வச்சுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் என்று பதிலளித்தாள் ரியா. இன்னும் பிரிட்டோவும் தரவும், ஆர் யூ ஓகே பேபி என்று கேட்டாள் தாரா. என்ன நடந்தாலும் ஒரு கிஸ்ஸால அடிக்கிறீரி என் முத்த ராட்சசியே, எனக்கு வேற வழி தெரியலடா பேபி என்றான் பாவமாக. அதுக்குன்னு இப்படியா என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டன தாராவும் பிரிட்டோவும். நீயா இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற என்றான் பிரிட்டோ. பாவம், இந்த பச்சை புள்ளைய தனியா விட்டுட்டு எல்லாரும் வெளியே போயிட்டீங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் ரியா பாவமாக. அச்சோ, பட் இந்த பச்சை புள்ள அசந்து தூங்கிட்டு இருந்தது, அதான் எழுப்ப மனசு வரல என்றாள் தாரா. ஆனா இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ என்று ரியா தாராவை கண்டித்தால் பொய் கோபத்தோட. என்னது, உன்னை தனியா விட்டுட்டு போனதா? இல்ல, நீ ஸ்மோக் பண்றது உடம்புக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் நீ பண்ற பாத்தியா? இல்ல, அது ஹேபிட்டா? அப்போது நான் இத சொல்லிரு, அவன் ஸ்டாப் பண்ண வைக்க நான் ஆரம்பிச்சேன். இப்ப என்னால நிறுத்த முடியலன்னு ரியாவை சமாளிப்பதற்கு ஒரு விளையாட்டு சிரிப்பு சிரித்தாள் தாரா. ஏன் தாரா, மணி 2 ஆகுது, இந்த நேரத்துல தனியா மாடிக்கு போயிட்டு வரியே, உனக்கு பயமா இல்ல? கூட்டமா போனப்ப கூட தாரா வேதிக்கா அந்நிய சக்தி அது இதுன்னு பயந்துட்டு எங்களையும் பயமுறுத்திட்டு இருந்தாங்க என்றான் பிரிட்டோ. இல்ல, நான் தனியாலாம் இல்ல, என் கூட இவன் இருந்தான் என்று சொல்ல, யாரு என கேட்க ரியா திரும்பி பார்க்க அவள் காலை யாரும் சுரண்ட கோல்டி என்று கையில் ஏந்தி கொண்டாள். ஓ, ஹவ் கியூட் என்று தாரா தன்னிடம் வாங்கி கொண்டாள். பிரிட்டோ கோல்டியின் தலையை மென்மையாக தடவி விட போக அவனை பார்த்து கோல்டி சீறியது. கோவக்கார புனையா இருக்கும் போலயே, இது கூடயா இவ்வளவு நேரம் மொட்டை மாடியில தனியா இருந்த? டே அண்ணா, நான் உன்னை அங்க பார்த்துட்டேன் என்றால் தாரா விவேக்கின் காலை நோக்கிவிட்டு. பிரிட்டோ எட்டி பார்த்தான், யாரும் தெரியவில்லை. தாரா கண்டுபிடித்து விட்டதை தெரிந்து இறங்கி கீழே வந்தான். விவேக்கை கண்டதும் பிரிட்டோ கோபமாக வீட்டினுள் சென்று விட்டான். நீ ஒன்னும் நினைச்சுக்காத அண்ணா, அவன் ஏதோ என் மேல இருக்க பாசத்துல உன் மேல கோபமா இருக்கான் என்றாள் தாரா. உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமாமா என்று சந்தேகத்துடன் வினாவ, நீங்க வேற எதையாவது பார்த்ததை இவன் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அண்ணா என்றாள் தாரா. விடுதலை பெருமூச்சு விட்டான் விவேக். இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. விவேக் தாரா வயிறதான் பார்த்தான். ஆனா எதுக்காகனோ மறைக்கிறான். ஒருவேளை பொம்பளை பொறிக்கோ? சிச்சா, அப்படிலாம் இருக்காது, இது என்னன்னு கண்டுபிடிச்சே தெரிஞ்சுக்கணும் என்று முடிவு செய்தாள் ரியா. நண்பர்கள் யாரையும் கட்டி போட முடியாத கோவத்தில் கரிய உருவம் கொதித்துக் கொண்டிருக்க அதனை பார்த்து தன் 32 கோரப்பற்களும் தெரிய சிரித்தது.
இதனை அந்த கரிய உருவம் கண்டு மேலும் சினம் கொண்டது. என்ன உமர் அல்ஜால், கட்டுப்போட முடியலையா? ஹஹஹா, முடியாது. உன்னால் இந்த உலகில் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவன் என்பவன் எப்பொழுதும் நல்ல ஒரு பக்கம்தான் இருப்பான். உன்னுடன் சைத்தான் தான் இருக்கிறான். உனக்குள்ளும் சைத்தான் தான் இருக்கிறான். ஆண்டவன் என் அல்லாஹ் எப்பொழுதும் உமக்கு துணை நிற்க மாட்டான். எப்பொழுதுமே நிற்க மாட்டான். இந்த உலகம் என் அல்லாவின் கோட்டை. உம்மால் எதுவும் செய்ய இயலாது உமர் அல்ஜால். இறுதியாக கரிய உருவத்தின் பெயரை அழுத்தமாக கூறி உரக்க சிரித்தது அந்த வெள்ளை உருவம். சிறிது நேரத்துக்கு அவள் சிரிப்பு சத்தம் மட்டுமே இடி முழங்கம் போல் எதிரொலித்தது. சில நிமிடத்திலே அந்த வெள்ளை உருவத்திற்கு நிகராக உமர் அல்ஜாலும் ஆணவத்தோடு சிரித்து, வெளியே வருகிறது பாகான், இனி எங்கள் ஆட்டம்தான் என்று உரக்க உரக்க பல்லாயிரம் இடி முழங்க சேர்ந்து ஒலிப்பதை காட்டிலும் பலமாக சிரித்தான் உமர் அல்ஜால். பகான் சென்னுக்கு ஒன்றும் புரியவில்லை. உமர் அல்ஜால் சிரித்ததும் அவன் சொன்ன இனி எங்கள் ஆட்டம்தான் என்றதும் அவளுக்குள் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியது. அதே நேரம் விவேக்கை கண்டு கோபத்தில் உள்ளே சென்றவன் ஹாலில் ஸ்லாபில் இருந்து விழுந்த சிறிய கண்ணாடி பாட்டில் இடரை உருட்டி அவன் படுக்கையில் விழுந்தான். விழுந்தவன் சற்று ஆமோதித்து கீழே கிடந்த அந்த சிறிய கண்ணாடி பாட்டிலை கையில் எடுத்தான். அது ஒரு அத்தர். உமர் பகானின் பதட்டத்தைக் கண்டு மேலும் சந்தோஷத்தில் ஆக்ரோஷமாக சிரித்துக் கொண்டே அவ்விடத்தை விட்டு மறைந்து போனான் உமர் அல்ஜால். கையில் எடுத்த அத்தரை திறந்தான் பிரிட்டோ. பகானின் கண்களுக்கு புலப்பட்டது அந்த நட்சத்திரங்களின் வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பை காற்றில் வரைய துவங்கினாள். ஒரு முக்கோண வடிவம், முக்கோண தலை, முக்கின் இடம் வலப்பக்கமும் இரு கொம்பு, முக்கோணத்தின் நடுவே ஒரு கண். காற்றில் வரைந்தவள் அதிர்ந்து நின்றாள். அந்நேரம் அவளை சுற்றிலும் மீண்டும் ஆரவாரமிக்க சிரிப்பு சத்தம். அது உமர் அல்ஜாலின் சிரிப்பு சத்தம். அவன் வருவதற்கான அடையாளம் இது. எப்படி சாத்தியமாயிற்று? இது நடந்திருக்க கூடாது என பதறினான் பகான். செய்வதறியாமல் காற்றோடு காற்றை கலந்தும் போனாள். அபு முசாமில் தூக்கத்திலிருந்து அதிர்ந்து எழுந்தார். முகமெல்லாம் குப்பென்று வேர்த்திருந்தது. இது கனவு மட்டும்தானா என்று எண்ணி அவர் ஜன்னல் வழியே வானத்தை நோக்க அபு முசாலுக்கு அதே முக்கோண வடிவம், முக்கோண தலை, முக்கின் இடமும் வலமுக்கம், இரு கொம்பு, முக்கோணத்தின் நடுவே ஒரு கண் வடிவமாக நட்சத்திரங்கள் தெரிந்தது. பல பல வருடங்களுக்கு பிறகு இந்த அடையாளம். இது நடக்க விடக்கூடாது. உலகமே இருள மூழ்கிருமே. அல்லாவின் ஆட்சி மட்டுமே தான் உலகத்தில் இருக்கணும். இவன் ஆட்சி வரக்கூடாது என நினைத்தவரை தர்காவை நோக்கி நடந்தார். அங்கே 109 வயது முதியவர் தர்காவின் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை வேகமாக ஊன்றுகொலை ஊன்றி நடந்தார் அபு. அபுவை எதிர்பார்த்தபடி இருந்தது போல அந்த முதியோரும், அபு வா. ஜனாப், நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்கே எப்படி? அது முக்கியம் இல்ல அபு. இந்த வாட்டி அவன் உலகத்துல வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஜனாப், நீங்க சொல்றத பார்த்தா அவன் உலகத்துக்கு வர தடுக்க முடியாதா? ஆமா, அத தடுக்கவே முடியாது. ஜனா என்றால் இஸ்லாமியர்கள் பெரியோர் மரியாதையாக அழைக்கும் சொல். உனக்கே தெரியும், இந்த உலக மக்கள் மாயை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. பல மக்கள் அவன் வருகைக்காக குதூகலமா காத்துட்டு இருக்காங்க. குலுஷாய் நூர் ஹிலா என்ற அரபிய வாக்கியத்திற்கு எல்லாம் அல்லாவிற்கு தான் வெளிச்சம் என்பது பொருள் என்றவாறு கண்ணு தெரியாத அந்த முதியவர் எழுந்து நடக்க முற்பட, ஐயா பார்த்து நட என்று அபு முடிப்பதற்குள், அல்லாவின் வெளிச்சம் என் கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அபு. கண்ணும் தெரியாமல் தள்ளாடாமல் நடந்து செல்லும் அந்த 109 வயது முதியவர் அவர் மறையும் வரை கண்ணிமக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அபு. பள்ளிவாசலே உட்கார்ந்து அவர் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தார். சில வருடங்களுக்கு முன், வாப்பா, எனக்கு தூங்கவே முடியல. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க வாப்பா. நான் செம்மையா தூவா செய்கிறேன், அதாவது குரான் வாசிக்கிறேன். என்னை கூட்டிட்டு போயிருங்க வாப்பா. பக்கத்துல ஒரு ஆள் ரொம்ப சத்தம் போறாரு. தூங்க முடியல வாப்பா. திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார் அபு. இத்தோடு தொடர்ச்சியாக 2 வாரத்திற்கு முன் வலிப்பு வந்து இறந்து போன தன் 2½ வயது குழந்தை தூங்க முடியல வாப்பா என்று சொல்லுவது இவருக்கு கனவாக வந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் படுத்திருந்த தன் மனைவி பகானை பார்த்தார் அபு. நாளைக்கு இமாம் கிட்ட இதுக்கு தீர்வு கேட்டு ஆகணும் என்று நினைத்து தூங்கியும் போனார். மறுநாள் நமாஸ்காக பள்ளிக்கு சென்றார். தொழுகை முடிந்து வெளியே வந்தவர் இமாமை தேட அவர் கண்ணில் தென்படவில்லை. ஆகையால் மாலை பள்ளிக்கு வந்து பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பியவரை அபு என்று ஒரு குரல் அழைத்தது. அபு திரும்பி பார்க்க அங்கே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க கண்ணு தெரியாத முதியவர் நடந்து வந்தார். கண்ணு தெரியாவிட்டாலும் தள்ளாடாமல் அவர் நடந்து வருவதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். இவருக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? நம்ம இங்க நடந்து வர்றத இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு என்றெல்லாம் சிந்தனை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கையில், அல்லாதான் உன்னை எனக்கு காமிச்சு கொடுத்தான். இம்மோட உதவியோட உன் குழந்தையோட
சடலம் புளிய தோண்டி எடுத்து ஜூமா கட்டு. உன் பொண்ணு மூலமா நிறைய செய்திகள் அல்லாஹ் உனக்கு அனுப்புவான். ஜென்ம ஜென்மமா ஒவ்வொரு பிறவிலையும் உன் தலைவாரிசு மூலமா அவனை அழிக்க முடிஞ்சது. ஆனா இப்போ உன் தலை மொவ உயிரோட இல்ல. அவனை நீ வரவிடாம பண்ணியாகணும். அதுக்கு உன் மொவ உனக்கு சகாயம் செய்வா. அவளுக்காக அல்லாஹ் கிட்ட தூவா செய் என்று கூறிவிட்டு பதிலுக்கு எதிர்பார்க்காமல் நடந்து கொண்டிருந்தார். அபு, இமாம் உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தேன். தெரியும் அபு, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கீங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதான் உங்களை பார்த்ததும் இங்க வந்தேன். அது இமாம் என் மகள குழியில இருந்து எடுத்து அவளுக்கு ஒரு ஜூம கட்டணம். அல்லாவின் சித்தமும் அதுதான் அபு. நானும் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இப்பவே ஆட்களை கூட்டிட்டு போய் துவா செஞ்சு மொவலை வெளியே எடுக்கலாம் என்று கூறி அங்கு நின்று கொண்டிருந்த சிலரை அழைத்து இமாம் ஏதோ கூறினார். அனைவரும் அடக்க ஸ்தலத்துக்கு சென்றனர். துவாவை முடித்துவிட்டு அபுவின் மகளின் குழியை தோண்டினர். பிரேதம் தட்டுப்பட்டதும் கையினால் குழியை தோண்டினர். அங்கே அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும் விதமாக குழிக்குள் இருந்தது. அபுவின் மகள் உடல் 2 வருடங்களாகியும் அழியாமல் இருந்தது. அபுவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அப்பொழுதுதான் அந்த கண்கள் தெரியாத முதியோர் குறித்து அபுவிற்கு ஞாபகம் வந்தது. எந்த பாவம் அறியாத குழந்தை இப்போ அல்லாவின் அரவணைப்புல இருக்கா. அபுவின் கண்களில் கண்ணீர் சுரந்து கண்ணம்பளியே வழிந்தது. என் மகளை பொண்ணு போல வெளியே எடுங்கப்பா என்றார் அபு தழுதழுத்த குரலில். அபுவின் இறந்த மகளின் அழியா உடலை அழுங்காமல் குலுங்காமல் வெளியே எடுத்து அபுவின் நிலத்தில் கொண்டு போய் புதைத்தனர். இதையெல்லாம் கூடவே இருந்து கவனித்த உமர் அல் ஜாலும் அவன் கூட்டாளிகளும் உஸ்கானும் அப்துல்லாவும் ஒரு திட்டம் தீட்டினர். இவன் மொவ ஏதோ கனவுல வந்து சொன்னாலாம். தூங்க முடியல, புரண்டு படுக்க முடியல, உடனே வந்து குழிய மாத்தி வச்சுட்டுவானுங்க என்றான் உமர் அல்ஜான். இதே நம்ம சொன்னா நடந்திருக்குமா ஜானாப் என்றான் கூட்டாளிகள் ஒருவனின் புஸ்கான். நீ என்ன பெரிய ஆளா என்று உமர் அல்ஜால் கடுப்பாக கூற, பக்கத்துல குழி அலறல் சத்தம் கேட்க முடியல, வாப்பான்னு கனவுல மொவ சொன்னாலாம் ஜனாப் என்றவர் மற்றொரு கூட்டாளியும் அப்துல்லா கூற, இது ஒரு காதுக்குள்ள போட்டு வைக்கிற செய்திதான் என்று கூறி புஸ்கானை பார்த்து, இவனை போல அறிவா என்னைக்குமே நீ பேச மாட்டியா என்று கடிந்து கொண்டான். இன்னைக்கு சாமத்துல கவுரு குழி, அதாவது கவறுக்குழி என்பது மருவி கவுரி குழி என பேச்சு வழக்கான பொருள். ஒருவரின் கல்லறை குழி. போய் பக்கத்துல கவுர்ல எந்த பணம் இருக்குன்னு பாப்போம். அது எப்படி சத்தம் போடுதுன்னு நம்மளும் கேட்போமே என்றான் உமர் அல்ஜான் ஒரு விஷத்தன்மை யோசனையை மனதில் கொண்டு. ஐயோ ஜனாப், பயங்கரமான வேலையை செய்ய பாக்குறீங்க. திடீர்னு அந்த குழியில உள்ள ஆவி வெளியே வந்துட்டா என்ன செய்வ என்ற புஸ்கானிடம், உன்னை அந்த குழியில தள்ளி போட்டு மூடிடுவோம். அந்த ஆவிக்கு நல்ல வேட்டையா இருக்கும் என்று காட்டத்தரன் கூடினான் உமர் அல்ஜால் புஸ்கானிடம். ஆத்தி, இந்த ஆளு செத்தாலும் செஞ்சிருவான். நம்ம திருவாய் நம்ம தான் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் என்று எண்ணியவரை உமர் அல்ஜால் பின்னே புஸ்கானும் அப்துல்லாவும் சென்றனர். கீழே தன் காலின் அடியில் தட்டப்பட்ட கண்ணாடி பாட்டிலை கையில் எடுத்தான் பிரிட்டோ. அதன் மூடியை திறந்து தன் மணிக்கட்டில் தடவி அதனை நுகர்ந்து பார்த்தான். அது ஒரு வாசனை திரவியம் என்பதை உணர்ந்து கொண்டவன் மேலும் அதனை மோந்து பார்த்தான். அந்த வாசனை அவனை மிகவும் ஈர்த்தது. அந்த வாசனை மனதளவில் அவனை ஈர்த்து மயக்கியது. இந்த கண்ணாடி பாட்டிலை பத்திரமாக அலமாரிக்குள் ஒண்ணு போல பாதுகாப்பாக வைத்தான். ரியா, விவேக், தாரா வெளியே நின்று சிகரெட் புகைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கையில் அந்த உருகிய கருப்பு நிற புகை போன்ற ஒருவர் தாரா பிரிட்டோ பிளாட்டில் உள்ள படுக்கையை ஜன்னல் கம்பிகள் வழியே உள்ளே வருவதை கண்டான் விவேக். அந்த உருவம் உள்ளே வந்த வேகத்திலே பிரிட்டோவின் உடலுக்குள்ளும் புகுந்து கொண்டது. விவேக் தாரா பிரிட்டோ பிளாட்டின் உள்ளே ஓட அவன் பின்னாடியே ஏதும் புரியாமல் தாராவும் ரியாவும் சென்றனர். விவேக் நேராக படுக்கையறை சென்று அங்கேயும் இங்கேயும் நோட்டமிட்டான். எந்த ஒரு பொருளும் களையாமல் அப்படியே இருந்தது. என்னடா, என்னாச்சு என்றான் பிரிட்டா. இல்லடா, இங்க ஏதோ பெருச்சாளி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும்தான் பெருச்சாளி மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கேன். என்னைய பெருச்சாளின்னு கலாய்க்கிறியா என்று கேட்டான் பிரிட்டோ பொய்ப்போமாக. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தாரா பெருமூச்சு விட்டு ரியாவிட, எப்படியோ பிரிட்டோ ஜில் ஆகிட்டான் என்றாள். ரியாவும் அதனை ஆமோதித்தார். வெளியே வந்த விவேக் இவர்கள் உரையாடலை கேட்டு சுதாரித்துக் கொண்டான். வாசலின் அருகே கோல்டி சீரியவாறு பிரிட்டோவை பார்த்து கொண்டிருப்பதை விவேக் கவனித்தான். வெளியே வந்து கையில் கோல்டி ஏந்து படியில் உட்கார்ந்தான். பாத்தியா விவேக் அண்ணா, பிரிட்டோ கொஞ்ச நாள் தான் விடாப்படியா ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ சில ஜில் ஆகிட்டா பாத்தியா என்றாள் தாரா. எனக்கு அவனை பத்தி தெரியாமலாடா இருக்குது என்றவனுக்கு தெரியும். பிரிட்டம் போல் சாதாரணமாக பேசியது பிரிட்டோ இல்லை என்பது.
ரியா, நதிகா, வேதிகா கூடவே படுத்து தூங்கியிருப்பா போல. உனக்கு தனியா படுக்க பயமா இருக்கும்ல என்றான் ரியாவிடம். ரியா ஒன்றும் புரியாத போல் திருவென விழிக்க, ஆமா என்று சொல்லு என்று விவேக் கண்ணசைக்க, அவளும் ஆமா எனக்கு தனியா தூங்க பயம். தாரா இன்னைக்கு ஏன் கூட தூங்குறியான ரியா கேட்க, மறுக்க முடியாமல் சரி என்று கூறினாள் தாரா. இருவரும் ரியா பிளாட்டுக்கு தூங்க சென்றனர். ஏ நதிகா, இங்கதானே இருக்க, அப்படியே என்ன உன் கூட வர சொன்னா அண்ணன்? எனக்கு தெரியல தாரா, ஏதோ நெகட்டிவா நடக்குது. இத கண்டிப்பா விவேக் கிட்ட விசாரிச்சே ஆகணும். நீ என்ன சொல்ற? பட் எதுவா இருந்தாலும் நம்ம தைரியமா இருக்கணும். அப்பதான் எதுவானாலும் டீல் பண்ண முடியும். நீ சொல்றதும் சரிதான் ரியா. பட் விவேக் அண்ணா ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, நீ இங்க இரு, நான் கொஞ்சம் விவேக் கிட்ட பேசிட்டு வரேன். நானும் வரேன். எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு தோணுது. அட, நான் அதெல்லாம் பேச போகல. எனக்கு அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ நடத்துடிமா நடத்து என்றாள் தாரா. இவ்வாறு கூறிவிட்டு சிரித்துக்கொண்டே வெளியே வந்தாள் ரியா. அங்கே கீழே நின்றவாறு விவேக் எதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ரியாவும் அவன் பார்க்கும் திசையை நோட்டமிட அங்கே பிரிட்டோ கீழே உட்கார்ந்திருக்க, அந்த தெருவிளக்கு ஒளியில் பிரிட்டோவின் நிழலுக்கு பதிலாக கொடூரமான ராட்சச நிலை தெரிந்தது. ரியா கண்ணில் உச்சக்கட்ட பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டிருக்கையிலே ரியாவிற்கு குப்பென்று வேர்த்து விட்டது. குளிரையும் தாண்டி அவள் நெற்றியிலிருந்து வேர்வை விழுந்தது. அவள் கை கால்கள் உதறல் கொடுத்து கொண்டிருந்தது. கீழிருந்து விவேக் ரியாவை கவனிக்க, ரியாவோ பிரிட்டாவை உச்சக்கட்ட பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். பிரிட்டோ சுற்றிமுற்றும் யாரும் இருப்பதாய் கவனிக்கவில்லை என்று சொல்வதை விட ரியா மேலிருந்து பயத்துடன் பார்த்து கொண்டிருப்பதும் அவனுக்கு தெரியும். விவேக் அவனை விரித்து பார்த்து கொண்டிருப்பதும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கண்டு கொள்ளாமல் இருந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்தான். அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் செல்லும் வரை அவனையே இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர். விவேக் அவன் இருந்த இடத்தை சென்று பார்த்தான். எங்கும் ரத்தம். எலும்பினை கூட மிச்சம் வைக்காமல் ஏதோ நாய் அல்லது பூனை அதனை அடித்து சாப்பிட்டிருக்கான் என்பது விவேக்கிற்கு தெரிந்தது. மாடிப்படி மேலே ஏறி வந்த விவேக் ரியோவை பார்த்தான். ரியோ விவேக்கிடம் கேட்க வர அவனால் பேச இயலவில்லை. அவள் உதடுகள் நடுங்கியது. மேற்கொண்டு அவனால் பேச இயலவில்லை. விவேக் அவனிடம் போய் தூங்கு என்பது போல் சைகை காட்டினான். அப்போது வீட்டின் வெளியே வந்த தாரா, இன்னடி பேசி முடிஞ்சா என்று கேட்க, விவேக்கும் ரியாவும் திரும்பி தாராவை பார்த்தன. ரியாவை பார்த்த தாரா, அட என்னாச்சு மச்சி, அடிக்கிற குளிருக்கு உனக்கு குப்புன்னு வேத்திருக்கு என்று தாரா வினாவினாள். என்னன்னா நீ திருன்னு முழிச்சிட்டு இருக்க என்று விவேக்கிடம் கேட்க, மீண்டும் ரியாவிடம் திரும்பி, இன்னடி லாக்ல வேத்திருச்சு என்று தாரா ரியாவை இரட்டை அர்த்தமாக கேட்க, அவளை இழுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்து விட்டார் ரியா. விவேக் பாவமாக தாராவை பார்த்து கொண்டிருந்தான். லிட்டோதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு, இதை எப்படி தாங்கிக்க போறா என்று தாராவையே நீ நொந்திக் கொண்டான். ரியாவும் தாராவும் படுத்திருந்தன. ஜாமம் 3 மணி இருக்கும். ரியா ஒரு பொடி கூட தூங்கவில்லை. அவள் கண்ட காட்சி அவள் கண்முன் தோன்றி அவளை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. மறுபக்கம் தாரா பிரிட்டோவின் அணைப்பு இல்லாமல் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டாள். தாரா புரண்டு படுக்கும் வேளையில் ரியாவும் தூங்காமல் முழித்து படுத்திருப்பதை பார்த்து, என்ன மேடம், தூக்கம் வரலையோ? நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்றாள் தாரா. என்ன நடந்ததெல்லாம் என்று புரியாமல் ரியா வினாவினாள். அதான் விவேக் அண்ணா உன்னை கொஞ்ச, நீ மிஞ்ச, அவன் கெஞ்ச ஒரே கிளுகிளுப்பா இருந்திருக்கும்ல, அதான் நினைச்சிட்டு இருக்கியா என்று கலாய்த்தான். ரியாவிற்கு இந்த பேச்சு அந்நேரம் வெக்கத்தை தரவில்லை. அவள் பதில் கூறாமல் புரண்டு படுத்தாள். மீண்டும் தாராவின் பக்கம் திரும்பி, நீயே இன்னும் தூங்கல என்று கேட்டார். என் பேபி பக்கத்துல இல்லாம தூக்கம் வரல என்று தாரா ஒற்றை கண்ணை அடித்து மீண்டும் புரண்டு படுத்துக் கொண்டாள். ரியா. தாராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ரியா தாராவை எண்ணி மனம் நொந்து படுத்திருந்தாள். காலை அலாரம் அடித்தது கூட தெரியாமல் ரியாவும் தாராவும் தூங்கிக் கொண்டிருந்தனர். நதிகா இருவரும் அசந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களை எழுப்ப மனமில்லாமல் அலுவலம் சென்று விட்டாள். களைப்பில் விவேக்கிற்கும் தூங்கிவிட்டான் போலிருக்கிறது. அவசர அவசரமாக மடிக்கணின் பையை தூக்கி கொண்டு படியிறங்கும் போது விவேக் என்று பின்னால் இருந்து பெண் குரல் ஒன்று அழைத்தது. விவேக் திரும்பி பார்த்தான். அவன் பின்னால் ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். விவேக்கின் கண்கள் அவளை மேலிருந்து கீழ் வரை ஸ்கேன் செய்தது. தோளுக்கு மேல் வரை மட்டுமே இருக்கும் சுருள் முடி, காதில் 4-5 அடிகள் குத்தப்பட்ட கம்மல்கள், மூக்கில் ஆன்டிக் மூக்குத்தி, சாக்லேட் தோல் நிறம் என்று அவளை மட்டுமே இருந்தது. வலது கையில் ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் ஆப்பிள் போன், இடது கையில் சிறிதாக பாம்பு டாட்டோ. பிறகு கேட்டான், ஏனேம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு ரியா வெளியே வர அங்கே அவள் கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. விவேக் கட்டி அணைத்திருந்தான். அவன் கட்டி தழுவி கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் அதிர்ந்துதான் போய்விட்டான். ரியா பார்த்ததை விவேக் மற்றும் எமி கவனிக்கவில்லை.
ரியா கை கால் பதற உள்ளே சென்று கதவை டமார் என்று சாத்த. அப்போதான் விவேக் மற்றும் எபி கவனித்தார்கள். எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வந்து உன்கிட்ட பேசுறேன். சரிடா, கவனமா போயிட்டு வா, நான் உனக்காக காத்திருப்பேன். இனி நான் தான் உனக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு தருவேன், சரியா? சரியக்கா, நான் போயிட்டு வரேன், டாட்டா. சிறு பிள்ளை டாட்டா காமிப்பது போல விவேக் தனது அக்கா எம்மிக்கு டாட்டா காட்டி விடை பெற்றான். விவேக் எம்மி ரியா வீட்டின் கதவை நோக்கினான். டமாரென்று சாத்தப்பட்ட பிறகு திறக்கப்படாத வெள்ளை தேக்கு மர கதவு இன்னும் பூட்டினிலே இருந்தது. எமி தனது பொருட்களை அடுக்கி வைத்து வீட்டும் சுத்தம் செய்தாள். அதே சமயம் ரியா படுக்கையில் படுத்திருந்தாள். அவள் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. தாரா லேசாக கண் விழித்தவள் ரியாவை பார்த்தாள். அவள் கண்களில் வழியும் கண்ணீரையும் பார்த்தாள். இந்த மச்சி, தாரா தாரையா கொட்டுது. ரியா எதுவும் சொல்லாமல் கண்கள் மூடிய படுத்திருந்தாள். ஆனால் வலியும் கண்ணீர் வழிந்து கொண்டுதான் இருந்தது. தாரா மெல்லமாக எழுந்து டாய்லெட் செல்ல தடுமாறியபடியே நடந்தாள். காலை கடன்களை மதிய வேளையில் முடித்துவிட்டு டாய்லெட்டை விட்டு தாரா வெளியே வந்தாள். ரியா, எனக்கு தலை சுத்துது. ரியா கண்களை துடைத்துவிட்டு படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். நைட் லேட்டா தூங்கனால இருக்கும். இரு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். ரியா எழுந்து முகம் கழுவிட்டு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுக்கொண்டு கதவை திறந்தாள். சரியாக எமியும் வெளியே சாப்பாடு வாங்க கிளம்பி கொண்டிருந்தாள். ஹாய், நான் எமி. தன் பேரை அறிமுகம் செய்து கொள்ளாமல் ஒரு இறுக்கமான புன்னகையுடன் படியில் இறங்க தயாரானால் ரியா. ரியா, இங்க சின்ன ஹோட்டல் ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு, வாங்க கதைச்சு கொண்டே போவோம் என்று பேசியவரை நடந்து பக்கத்தில் இருக்கும் அக்கா கடையில் தயிர் சாதம் வாங்கி கொண்டனர். வீட்டிற்கு வரவும் அங்கே படிக்கட்டில் தாரா மிகவும் சோர்வாக இருந்து சிகரெட் புதைத்துக் கொண்டிருந்தாள். உனக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குடி. காலையில தானே முடியலன்னு சொன்ன, அதுக்குள்ள ஊதி தளர. ஆமாடி, உங்க கூட ஜாயின் பண்ணலான்னு வெளியே வந்தா, பட் முடியாம உட்காந்துட்டேன் என்ற தாரா அப்படி எம்மிய பார்த்து, ஆமா, இது யாரு புது தோஸ்தா என்று ரியாவிடம் கேட்டாள். ஏன் பேரு எமி, ஆனா தாரா நீங்க ரொம்ப ஸ்மோக் பண்றீங்க, உடம்புக்கு கூடாது, கவனம். அது இருக்கட்டும் எமி, என் பேர் எப்படி தெரியும்? ரியாவும் நானும் கதைச்சு கொண்டு போகப்போ தாரா என் ஃப்ரெண்டுன்னு சாப்பாடு வாங்க போறேன்னு சொன்னா. அதால நீங்க பேசுற ஸ்லாங் நல்லா இருக்கு, ஏதோ பொன்னியின் செல்வம் படம் பார்த்த மாதிரி. நீங்க என்ன அரச பரம்பரையோ? இப்படி கலாய்க்கும் தோணியில் தாரா பேச எமியும் ரியாவும் சிரித்தவரை வீட்டுக்குள் சென்று சாப்பிட தொடங்கினர். நான் அரச பரம்பரைலாம் இல்ல, என்ற 3 வயசுல இருந்து யாழ்ப்பாணத்தில் தான் வளர்ந்தேன். அதனாலதான் இந்த பேச்சு வழக்கு நாக்கில் ஒட்டிக்கிடுச்சு. யாழ்ப்பாணம் அது ஸ்ரீலங்கா தானே? ஓ, ஸ்ரீலங்கை தான். ஆனா தமிழர்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறோம். ஈழத் தமிழர்கள், இலங்கை போர், விடுதலை புலிகள், கிறிஸ்தவம், புத்த மதத்தில் திளைக்கும் மக்கள் மனம், ராஜராஜ சோழனின் செங்கோலாட்சி, கண்ணகி அம்மன் கோவில் என்று கதைத்துக் கொண்டிருந்து சாப்பிட்ட கை காய்ந்தது கூட உணராமல் பேசிக்கொண்டே இருந்தன. தாரா, எத்தனை வருஷமா ரியாவோட இருக்கீங்க? எனக்கு விவேக் அண்ணா மூலமா தான் ரியாவை தெரியும். நேத்துதான் வாட்டி இவங்க கூட நைட்டு ஸ்டே பண்ணேன். நானும் பிரிட்டோவும் 9 வருஷமா லவ் பண்றோம். வீட்டுல மதம் காரணமா காட்டுக்கு ஒத்துக்கல. அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப பிரிட்டோ கூட இருக்கேன். நேத்து இந்த அம்மையாருக்கு திடீர்னு பேய் பயம் வந்துருச்சு. அதான் நானும் இவ கூட நைட்ல ஸ்டே பண்ணேன். ரியா கலங்கியவரை தாராவை நோக்கினான். உள்ளளவில் எமி ரியாவின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டான். சரி, கை நல்லா காஞ்சு போச்சு, எழும்பலாமா? ரியா எழும்பி அடுக்களப்புக்குள் சென்றாள். எமி எழும்பி தாராவை கைப்பிடித்தாள். தூக்கிவிட ஒரு சந்தோஷ செய்தி இருக்குது. அவளுக்கு தெரிஞ்சாதான் தெரியலையோ. சரி, நேர வரப்பு சொல்லிக்கலாம் என்று எண்ணியவரை தாராவின் மணிக்கட்டு பகுதி இறுக பிடித்து தூக்கிவிட்டாள் எமி. அந்நேரம் ரியா அடுக்கலைக்குள் சென்று அங்க கிடந்த அழுக்கு பாத்திரத்தை எல்லாம் கழுவிக்கொண்டு இருந்தாள். ஒரு பக்கம் தாராவை நினைத்து வருத்தம் இருந்தாலும் மறுபக்கம் எமி மேல் ஒரு வெறுப்பு இருந்தது. இது ரியா வெளிப்படையாக காட்டாவிட்டாலும் எமிக்கு ரியாவின் உணர்வு புரிந்தது. சமையலுக்குள் நுழைந்த எமி ரியாவிடம் நிறைய கேள்விகள், குழப்பங்கள் மனசுல இருக்குது. எல்லாத்துக்கும் சீக்கிரத்துல தீர்வு கிடைக்கும், வருத்தப்படாதீங்க அக்கா என்று கூறியவளை புதிராக ரியா நோக்கினாள். எமி புன்னகைத்தவாறே சமையலறையை விட்டு வெளியேறினாள். ஏதோ சொன்னா, ஆனா என்ன சொன்னான்னு ஒழுங்கா விளங்கலையே என்று விம் டிஷ்வாஷர் சோப்பு கையோட தலையை சொரிந்து கொண்டாள் ரியா. மூவரும் பேசியவாறே தூங்கியும் போயினர். யாரோ காலிங் பெல் ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டு விழித்த ரியா சென்று கதவை திறந்தாள். நல்ல இருட்டு, பொழுது சாய்ந்து விட்டதை உணர்த்தியது. அந்த இருட்டை கொடிட்டு கிழித்தவர் ரியா நடந்து சென்ற கதவை திறக்க ரியா என்று கோரமாக சத்தம் கேட்க ரியா மிகவும் பயந்துதான் போனாள். அது வேறு யாரும் இல்லை, விவேக் தான். என்னாச்சு, பயந்துட்டியா ரியா? கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தான் பயந்தனே விவேக் என்று உள்ளிருந்து ஒரு குரல் கேட்க, அக்கா நீ இங்கதான் இருக்கியா என்று கேட்டவாறே விவேக் எம்மியை நோக்கி சென்றார். ரியாவிற்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. என்னது அக்காவா என்று வாசல் என்றவாறு எண்ணிக்கொண்டிருந்தாள். அதே சமயம் தாரா விழுந்து வாந்தி வருவது போல் இருந்தமையால் பாத்ரூமுக்குள் விரைந்து சென்றாள்.
வெளியே வந்தவள் தள்ளாடியபடி வந்து படுக்கையில் மயங்கி விழுந்தாள். இதை பார்த்து அனைவரும் பதறி போய்விட்டனர். விவேக் தண்ணீர் கொண்டு ஓடி வந்து தாரா முகத்தில் தெளிக்க அவள் சற்று மயக்கத்திலிருந்து தெளிந்தாள். அவள் மணிக்கட்டை பிடித்தவரை பயப்படுறது போல ஒன்றும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான் என்றாள் ஏமி. புரியுற மாதிரி சொல்லுங்க ஏமி என ரியா கேட்க, தாரா பிரெக்னண்டா இருக்கிறா. இதை கேட்ட விவேக் மற்றும் ரியா புன்முறுவல் உதிர்க்க, என்னது நான் பிரெக்னண்டா இருக்கேனா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் பிரிட்டவும் இது நாள் வர சேர்ந்து வாழவே இல்லையே என்று தாரா கூற, அங்க அந்த மூவருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்னது நான் பிரெக்னண்டா இருக்கேனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ என்ன லூசு மாதிரி இந்த நேரம் பேசிட்டு இருக்க? நான் உண்மையதான் சொல்றேன் ரியா. 9 வருஷமா நானும் பிரிட்டோம் லவ் பண்றோம். ஒரு வாரம் தான் அவங்க கூட ஸ்டே பண்றேன். ஹக்கிஸ் தவிர வேற எந்த இன்ஸ்டிமேஷனும் எங்களுக்குள்ள இந்நாள் வரை நடந்தது இல்ல. விவேக்கும் எமியும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். இதை நாங்க நம்பணுமா என்று கேட்டவரை உள்ளே நுழைந்தால் நதிகா. நான் மோசம் போயிட்டேனா? நான் பிரிட்டோவுக்கே சேர்த்து வச்ச எல்லாம் போச்சா? நீ நான் எந்த மூஞ்ச வச்சு போய் என் பேபிய பாப்பேன் என்று கீழே விழுந்து அழ ஆரம்பித்தாள் தாரா. இல்ல நான் தப்பு எதுவும் பண்ணல என்று மறுபடியும் சொல்லி கதறிக் கொண்டிருந்தாள் தாரா. இம்மி தாராவை தேற்ற பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். நதிகா என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்க ரியா விவேக்கு அடுத்து என்ன செய்வது என்பது போல் பார்க்க, தாராவின் அழுக்குரல் தவிர வேறு சத்தங்களும் அங்கு இல்லை. நேரம் காற்று பலமாக வீச வாதற்கதவும் திறந்தது. வெளியே வேதிக்கா நின்று கொண்டு தாராவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். எமிதான் முதலில் வேதிக்காவை பார்த்தாள். எமி வேதிக்காவின் தெய்வீக குணத்தை நன்கு அறிவாள். எமி விவேக்கை பார்க்க, விவேக் வேதிக்காவை கண்டு உள்ளே வா வேதி என்று வேதிக்காவை வீட்டிற்குள் அழைக்க, வேதிக்கா தன் ஒற்றை புருவம் தூக்கி எமியை ஒரு பார்வை பார்த்தாள். சில நொடிகள் தாமதித்து வேதிகா வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள். தாராவை அவள் கண்கள் கூர்மையாக நோக்கியது. தாராவின் கண்கள் இருந்து கண்ணீர் கண்ணங்கள் கீழே வழிந்தோடியது. நீ கண்டிப்பா எங்க பிரிட்டோ ஏமாத்திருக்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாம நீ கன்சீவ் ஆக நீ என்ன விர்ஜின் மேரியா என்று நதிகா ஆத்திரமாக கேட்க, வேதிகா உஷ் என்ற அழுத்தமான சத்தம் கொடுக்க அங்க அமைதிக்கு மட்டுமே வேலை இருந்தது. இந்த நேரத்தில் லூசுமார் என்ன பேசிட்டு இருக்க என்பதை கேட்பது போல் எம்மியை தவிர மீதி எல்லாரும் நதிகாவை ஒரு பார்வை பார்த்தனர். உனக்கு தெரியும் உன் பிறப்பின் நோக்கம் என்று எமியை பார்த்தவாறே தாராவின் மணிக்கட்டை பிடித்து பார்த்தாள். சில நிமிடங்களுக்கு வேதிக்கா தாராவின் மணிக்கட்டை விடவும் இல்லை, கண்களை திறக்கவும் இல்லை. அவ்வாறு இருந்தபடி, இந்த உருவாக்கம் நல்லதுக்கு இல்ல, நல்லது செய்யறது எஞ்சி இருக்கிற மனுஷ ஜீவனில் மொத்தமா தீய வல்ல கொண்டு போகும் இந்த பிறப்பு. வாழ வைத்து இயற்கையை சுரண்டி எடுப்பான். அதனாலே மழை பொய்க்கும், பெரிய பெரிய பனிப்பாறைகள் உருகி நாடை தண்ணிக்குள் முழுகும், மலைகள் எரிமலையா சீரும், கடல்கள் கொந்தளிக்கும், நிலங்கள் அடங்காமல் ஆடும், இறஞ்சு வளைஞ்ச தண்ணியும் வத்தி போகும், வறுமை தலைவிரித்தாடும், நோயும் நொடியும் தாண்டமாவாடி கூத்தாடும். முக்கியமா மனுஷ ஜீவராசிகள் இடையே யார் யாரு கூட வேணாலும் தகாத உறவு வச்சுக்கலாம். அரசர்கள் தங்கள் மக்களின் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொள்ளையடிப்பாங்க. மனித ஒழுக்கம் கெட்டு கிடக்கும். இந்த உலகத்துல புண்ணியம், நேர்மை, அன்பு, நேர்மறை எல்லாம் ஒரு தொழி கூட மிச்சம் இல்லாத காற்றோடு காற்றா கரைஞ்சு போயிடும். அந்த நேரம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறப்போ இந்த அழகுக்கு நேர்மாறா இந்த உலகம் அலங்கோலமாய் அழிந்து நாசமாகும் என்று அவள் சொல்வதை கேட்டு தொண்டைக்குழி நீரை கஷ்டப்பட்டு முழுங்கினான் விவேக். எமி அந்தி கிறிஸ்து என்று வியந்து கேள்வி எழுப்ப, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலாம், அந்தி மெசையான்னு சொல்லலாம். ஆனா அவன் வர காலம் ரொம்ப கெட்ட நெருங்கிடுச்சு. நான் சொன்னது எல்லாம் நடக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கும். அதோட அவன் பிறப்பு ரொம்ப காலம் கழிச்சு இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்கும். சுருள் முடியோட ஒரு கண் ஊனமையும் மறுக்கண் பெரிதாக வெளியில் வந்து விழுந்துரும் போல இரண்டு புறவுகளையும் இடையில கபீர், அதாவது கடவுள் மறுப்பான் அப்படி இருக்கும். இதுதான் அவன் அடையாளம். அல் டஜால் அவன் பெயர். என்னது ஆன்டி கிறிஸ்த தாரா வைத்திலையாம் என்று ரியா அலற, இல்ல இல்ல, டஜால் வருகைக்கு முன் ஏற்பாடா இர்ஃபிட் வருகை என்றால் வேதிக்காம். இதுவும் மிகவும் மோசமான பலசாலியான தந்திரமான மனுஷங்களை தன்வசப்படுத்தும் ஜின் என்று விலக்கி முடித்தவள் மெல்லமாக கண்களை திறந்தாள். தாரா கடவுளுக்கு மாறாக தெரிஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யல. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை அல்லாஹ்வுக்கு எதிரா உன்னை மாத்த உதவி இருக்கு. நீ மனத்திடத்தோடையும் இனி கடவுளுக்கு மாறா எதுவும் செய்யாமலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கோரி நில்லு என்று தாராவிடம் கூறிய வேதிக்கா எமியிடம் திரும்ப கோழியின் அழுகை சத்தம் கேட்டு அனைவரும் வெளியே ஓடினர். வெளியே ஓடி போக கோல்டி ஏதோ வண்டியில் அடிபட்டது போல் கீழே விழுந்து கிடந்தது. ரியா படிக்கட்டில் கீழே ஓடி சென்று கோல்டியை கையில் எடுத்தாள். தாரா அழுதவரை வீட்டுக்குள்ளே சுருண்டு படுத்துக் கொண்டாள். அவள் விசும்பி விசும்பி அழுத சத்தம் கேட்டு எமி வீட்டிற்குள் எட்டி பார்த்தாள்.
ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டு விவேக்கை நோக்கி, நம்ம கொஞ்சம் ஜாமான்கள் வாங்கணும், நீ என்னோட வருவியா என்றவன் வேதிகாவை பார்த்தாள். வேதிகாவின் கண்கள் எமியின் கண்களை பொறுமையாக நோக்கி தன் சொல்ல வேண்டியதை பார்வையாலே எமியின் மனதில் புகுத்தினாள் வேதிகா. எமியை பார்த்து கொண்டு இருந்த வேதிகாவை பார்த்த விவேக், வேதிகாவை நீயும் கூட வரியா வேதி என்று கேட்க, நான் இங்க இருக்க வேண்டியது அவசியம், நீங்க போயிட்டு வாங்க, எமிக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், உன்னோட ஒத்துழைப்பு அவளுக்கு தேவை என்று வேதிகா கூற, விவேக் எமியை பார்த்தான். ஆம் என்பது போல எமி கண்களை மூடி திறந்தாள். தேவையான ஜாமான்களை வாங்கிச் சென்றன எமியும் விவேக்கும். அன்று நிரம்பிய ஜாமம். இன்னும் 2 நாட்கள் நிறைஞ்ச அமாவாசை. அமுவின் மகளின் அழியா உடலை எடுத்து புளிமண் போட்டு மூடப்பட்டிருந்தது. அதை பார்க்க ஈரப்பதமா இருந்தது. உமர் அல்ஜால் மற்றும் அவனின் கூட்டாளிகளும் புஸ்கான் மற்றும் அப்துல்லா மண்வெட்டி குழி தோண்டும் ஆயுதங்களோடு கவுரு குழி வந்து நின்றன. ஜனாப், இந்த கருவு குழியில பாம்பலாம் உண்டாம் என்று நடுங்கியவரை குஸ்கான் கூற, குஸ்கானை ஒரு பார்வை பார்த்து தந்தூரி வேணும்னா கேட்டல. ஆமா என்று சடசடவென்று மண்டையை குஸ்காட்ட, ஸ்னேக் தந்தூரி செஞ்சு தரேன், நீ இப்போ அமைதியா வா, இல்ல நீ ஸ்னேக்குக்கு தந்தூரி ஆயிடுவ பாத்துக்கோ என்று குஸ்கானை நையாண்டியா எச்சரித்தான் உமர் அல்ஜால். அதிர்ந்து பார்த்த குஸ்கான் சிந்தை குரலில், இந்த ஆள் நம்மளை எப்போ கூட்டு தள்ளலான்னு இருக்கா, உசரா இருக்கணும்டா என்று நினைத்து கொண்டான். அந்நேரம் அப்துல்லா அபு மகளின் இனிமையான குழி பக்கத்தில் உள்ள குழியை தோண்ட ஆரம்பித்து இருந்தான். குஸ்கானுடன் பேசிக் கொண்டிருப்பது நேர மீன் செய்வது என்று உணர்ந்த அப்துல்லா பக்கம் சென்றான். உமர் அல்ஜால் போகும் வேளையிலே என்று பாம்பு சத்தம் எழுப்பினான். குஸ்கான் பயந்து துள்ளி, ஆத்தாடி பாம்பு என்று தோண்டிய குழி அருகில் போய் நிற்க, கால் பேலன்ஸ் கிடைக்காமல் தோண்டிய குழிக்குள் விழுந்தான். விழுந்தவன் குழியிலே அசையாமல் இருக்க, அப்துல்லாவும் உமர் அல்ஜாலும் குஸ்கான் விழுந்த குழியை எட்டி பார்க்க அவன் அசைவற்று கிடைப்பதை பார்த்தன. உமர் அல்ஜால்கான் குஸ்கான் என்று கூப்பிட அசைவற்றை படித்திருந்தான். மார்கழி குளிர் காற்றை தோற்கடித்தார் போல் இருவர் முகத்திலும் வேர்வு துணிகள் வழிந்தது. இங்கு நதிகா, ரியா, வேதிகா வெளியே வாழ்க்கையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தன. ஒவ்வொருவர் மனதிலும் வெவ்வேறு எண்ணங்களோட மாறி மாறி ஒவ்வொருவர் முகத்தையும் பார்த்து கொண்டன. நல்லி அந்த சமயம் அலுவலகம் முடிந்து வர எல்லோரும் வெளியே இருப்பதை பார்த்து, ஏதாவது ட்ரிப் பிளானிங் போகுதா, யாருமே பதில் சொல்ல முடியாமல் நல்லியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. வேதிகா பால்களில் நின்றபடியே தாராவை எட்டி பார்க்க வீட்டில் ஒரு மூலையில் நின்று கையில் கத்தியை வைத்து கையை அறுத்து கொள்ள, வேதிகா தாரா என்று சத்தம் போட்டுக்கொண்டே உள்ளே ஓடினாள். வேதிகா கதவை திறந்து ஓட அவள் பின்னாடியே ரியோவும் நல்லியும் நதிகாவும் ஓட, வேதிகா அவளிடம் செத்து கேட்டு தாரா பதறியதில் கையில் இருந்த கத்தி கையின் நாடி நரம்பின் சில மில்லிமீட்டர் கீழே வெட்டியது. வெட்டிய வேகத்தில் ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. கையில் கிடைத்த துணியை வைத்து ரத்தம் வழிவதை நிறுத்த முயன்றன. வெட்டிய வழியை கூட பொருட்படுத்தாமல் தாரா, நான் இனி எப்படி பிட்ட மூஞ்சில முளைப்பேன், நான் தப்பு பண்ணல பேபி என்றவரை புலம்பிக் கொண்டிருந்தாள். இச்சம்பவம் நடந்த அடுத்த 2வது நிமிடம் எமியும் விவேக்கும் வாங்கிய பொருட்கள் எல்லாம் எடுத்து வீட்டிற்குள் வர, தாராவை சுற்றி எல்லாரும் பதற்றத்துடன் இருப்பதைக் கண்டு அவரிடம் நெருங்கினான். தாராவின் கையில் இருந்து ரத்தம் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. எமி உடனடியாக தான் தன் வீட்டில் வைத்திருந்த முதல் உதவி பெட்டி எடுத்து வந்து தான் கற்று தேர்ந்த செவிலியர் பணியினை செவ்வன செய்தால் எமி. காயப்பட்டு ரத்தம் வழியாமல் தடுக்க ஒரு சுத்தமான துணியை வைத்து அழுத்தி பிடித்தபடி தாராவின் கையினை தாராவின் நெஞ்சி மேல் அளவிற்கு உயர்த்தி பிடித்தபடி ரியாவிடம் கேட்டுக்கொள்ள அவளும் அப்படியே செய்தாள். நல்லி மிதமான சொட்டு நீரை கொண்டு வர அதில் ஒரு துணியினை முக்கி கைமுட்டியோட வலியும் இரத்தத்தினை துடைத்து முடியும் ஓரளவு ரத்தம் வெளியேறுவது குறைந்தது. ரத்தம் துவைந்து துணியினை விலக்கிவிட்டு சுத்தமான வெள்ளை பஞ்சில் எரிச்சல் ஊட்டாத மருந்தினை காயத்தின் மேல் வைத்து மென்மையான வலை துணியால் கட்டும் போட்டு விட்டாள். விவேக்கின் அலுவலக நண்பர் தன்னிடம் உள்ள காரினை கொண்டு வர நல்லியும் விவேக்கும் நண்பருமான தாராவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ரியாவும் நதிகாவும் ஒரு பெருமூச்சு விட்டு உட்கார லேசான இரத்த வாடை வீச நதிகா டெட்டாலை தெளித்து சொட்டிய இந்த கரை துணிகளை துடைக்க ஆரம்பித்தாள். அந்த நேரம் ஏற்காடுக்கு சோலோ ட்ரிப் சென்றிருந்த சங்கர் திரும்பி வர ரியா வாசலில் நின்றிருப்பதைக் கண்டு, ஹலோ லேடிஸ் என்றவரை முகத்தினை சொலித்தான். என்ன இது, எனக்கு ஆகாத ஒரு வாடை வருது, இரத்த வாடை என்றாள் ரியா. சங்கரின் முகம் அருவருப்பாவும் சகிக்க முடியாத முகமே ஒரு மாறிக்கோண ரியா நடந்தவை பாதி சொல்லியும் சொல்லாமலும் மேலோட்டமாக கூறினாள். சங்கருக்கு புட்டவு பற்றியும் தாராவின் திடீர் கற்பம் பற்றியும் ரியோ சொல்லிக் கொள்ளவில்லை. கீழே போன வேதிகாவும் அங்கு வர மூவரும் வீட்டினுள் வந்து கதவை தாளிட்டு நடந்ததை பற்றி பேச தொடங்க நதிகாவும் சுத்தம் செய்துவிட்டு அவர்கள் இணைந்து கொண்டாள். வேதிகாக்குவோ நாளை என்ன நடக்கும் என்ற நினைப்பு. அதை யோசித்துக் கொண்டிருக்க ஒரு சத்தமான உருமல் சத்தம் 4 பேருக்கும் கேட்டது.
உமரால் தான் குஸ்கான் என்று அழைத்தும் இழுத்தவாறே குஸ்கான் தோண்டியின் குழியில் நகராமல் படுத்திருந்தான். குஸ்கானின் பயங்கர பீதியான முகத்தினை பார்த்த உமர் அல் ஜாலுக்கு அப்துல்லாவும் மார்கள் குளிரின் தோற்கெடுத்து குப்பென்று வேர்த்தது. திடீரென்று குலைக்குள் வீதியை அசைவற்று கிடந்த குஸ்கானை நீட்டி நிமிர்த்து படுத்த தோரணி குழியின் மேல் எழுப்பி காற்றில் மிதக்கத் தொடங்கினான். குஸ்கான் நீட்டி நிமிர்ந்த படுத்தே காற்றில் மிதப்பதை உமர் அல் ஜாலும் அப்துல்லாவும் திகிலுடன் நிமிர்ந்து பார்த்தன. ஒரு சில வினாடிகளில் அந்த திகழ் நீடிக்க அப்துல்லா மட்டும் திறந்திருந்த குழியை நோக்கினான். அக்குழியில் இருந்த நொறுங்கிய எலும்பு கூட அதனை சுற்றி வளைத்த 5, 6 விஷ பாம்புகள். இந்த காட்சியை பார்த்த அப்துல்லாவின் கண்கள் திகிலென உச்சத்தில் கண் பந்துகள் வெளியே வந்து விடும் அளவிற்கு அகலவிருந்தது. எதையும் தைரியமா செய்யற அப்துல்லாவிற்கே பயமா என்று ஒரு கனத்த குரல் அசரீரி போல் கேட்டு பலமாக சிரித்தது. அப்துல்லாவும் உமர் அல் ஜாலும் வீதியில் குரல் யாருடையது என்று அவனை நோக்கி சுற்றி சுற்றி பார்த்தன. யாரும் கண்ணில் தென்படவில்லை. ஜமால் வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் என்று அப்துல்லா வாய் குளறியபடி உளர உமர் அல் ஜாலுக்கு பேச்சு வராமல் உறைந்து நின்றான். அல்லாஹ்வை தொழ மறுத்தான். தஜாலுக்கு பணி செய்து பணிய மறுத்தான். தான் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு ஆளணும்னு ஆசையில ஏதோ செஞ்சு மடிஞ்சு போயிட்டான். அதுவும் பிசாசை அடிச்சு போட்டு தள்ளிருச்சு. இப்ப அவன் எலும்பு கூட விஷப்பாம்புகள் விட்டு வைக்காம சுத்திருச்சு. இந்த குரலின் உரிமையாளரை தேடி சுற்றி பார்த்து யாரையும் காணவில்லை. எப்பயும் மேலாக்கவே தேடுகிறது. கீழே பாருங்க ஐயா என்றது கோபத்தில் அந்த குரல். 3 அடியில் ஒரு உருவம். அதே 3 அடிக்கு ஜடையாய் பின்னப்பட்டிருக்கும் தலைமயிர். குட்டி குட்டி சலங்கை மணியினை கோர்த்து அணிந்திருந்த மாலை இடுப்பில் தொங்கும் பச்சிளம் குழந்தையின் மண்டை ஓடு. பார்ப்பதற்கு குள்ள கோமாளி மாறி இருந்தாலும் அவன் கனத்த குரலும் ஜடையும் அவனை சுற்றி இருக்கும் புகை மண்டலம் அவன் மேல் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தது. அல்லாவையும் தொழுறதில்லை என்று ஏளன சிரி பார்வையுடன் அந்த குள்ளன் சொல்ல இருவரும் அவனை உற்று நோக்கினர். என்ன வருங்கி தஜாலுக்கு பணிவிடை செய்தா உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கலாம் உங்களால. செல்வம் கொட்டும் சாவு என்று இழுத்து உறக்க சிரித்தான் குள்ளன். மீண்டும் தொடர்ந்தான். சாவு என்ற வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில நுழையாது. தஜால் வருகைக்கு ஏற்பாடு செய்ய வேலையெல்லாம் நிறைய இருக்கு என்றவாறு ஒரு கேள்வியை இருவரிடம் முன்வைத்தான் குள்ளன். பணி வீரர்கள் தானே? அவசர அவசரமா உமர் அல் ஜாலும் அப்துல்லாவும் ஆமா ஆமா. அப்போது அப்துல்லா குள்ளனிடம் அப்போ குஸ்கா என்று வினவ நாகரத்தின் மணி உள்ள நாகம் அவனை தீண்டி விட்டது. அவன் ரத்தம் முழுவதும் ரத்தின் ஆற்றலும் நாக நெஞ்சும் பரவிருக்கு. அவன் இனிமேல் உயிரோட இருக்கிற பணம். ஆனால் அவன் ரத்தம் தஜால் வரவேற்பு பூஜைக்கு தேவை என்று கூறி முடிக்கவும் குள்ளன் சிரித்துக்கொண்டே உமர் அல் ஜாலை நோக்கினான். ஜால், நீ உன் உடலோட வந்து தஜால் வருகைக்கு பணிவிடை செய்யணும்னு அவசியம் இல்லை. குஷ்மா பாபா ஆத்மாவா மாறணும் என்றவாறே உமர் அல் ஜானின் கணுக்காலினை உற்று நோக்கினான் குள்ளன். அங்கே விஷப்பாம்புகள் உமர் அல் ஜான் கணுக்காலை தீண்டி இருந்ததை குள்ளன் பார்த்து சிரிக்க உமர் அல் ஜான் மயங்கி விழ அப்துல்லா பதறியபடி ஜமால் ஜமால் என்று உமர் அல் ஜாலை எழுப்ப முயன்றான். முயற்சிகள் தோற்று போகவே குள்ளனை நோக்கி சாவென்ற வார்த்தை கூட எங்க வாழ்க்கையில நுழையாதுன்னு சொன்ன, இப்ப ஜமால பாரு என்று சீறினான். ஜான் செத்துட்டான் யார் சொன்னா? அவன் ஆத்மா மட்டும்தான் உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு. ஆனா உசுறு இருக்கு. என் 27வது நாள் நிறைஞ்ச அமாவாசை. பல வருஷம் தஜால் வரணும். உலகம் நம்மை கைக்குள்ள வந்து அடக்கணும் பண்ணிருக்கேன். ஆனா தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தனும் வந்து கெடுத்துட்டான் நம்ம தஜால் வருகைய. வர்றதை 7ஆம் நாள் அமாவாசை. சாதாரண அமாவாசை இல்ல. 8 குலம் ஒரே நெற்கொட்டுல வந்து நிக்கிற அமாவாசை. 2050 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற தை 7ஆம் நாள் இந்த அண்டத்துக்கே இருண்ட நாள். இஃப்ரிட் அன்னைக்கு பிறந்தாகணும். அதுக்குத்தான் ஜால் குஸ்பாவா ஆன்மாவா மாறி பணி செய்வான். நீ உடலோட பணி செய்ய போற. என்ன விளங்குச்சா என்று கேட்டான் குள்ளன். அப்துல்லா எதிர்பார்க்கவில்லை குள்ளன் இவ்வளவு பெரிய மாந்திரவாதி என்று. பிரமிப்பு. நீங்க அப்துல்லா உமர் அல்ஜால் உடலில் இருந்து புகையைப் போல ஆத்மா பிரிந்து வருவதை கண்டான். வீட்டினுள் இருந்த 4வருக்குமே அந்த கொடூரமான உருமல் சத்தம் கேட்டது. வேதிகா மனதளவில் விழித்துக் கொண்டாள். ரியா ஜன்னலெல்லாம் சாத்து. அது பிரிட்டோ தான் என்ற வேதிகா நடங்க. பிரிட்டோ தானே, ஏன் பயப்படுற என்ற சங்கர் வினாவினான். ரியாதான் அவனிடம் முழு விவரம் சொல்லவில்லை அல்லவா? அதனால் பிரிட்டோ எந்த நிலையில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறான் என்று சங்கருக்கு தெரியாது. சங்கர் கேட்ட கேள்வியை வேதிகா கண்டு கொள்ளாமல் நதிகா ரத்தத்தை தொடச்சு துணி எங்க என்று வேதிகா நதிகாரம் கேட்க அந்த ரூம் முக்குலதான் போட்டேன். வேற எங்கேயும் வைக்க முடியல. ரொம்ப குப்புன்னு ஸ்மெல் வருது. இந்நேரம் வேதிகா சங்கரை நோக்கி பிரிட்டோ பிரிட்டோ வரல, பயங்கரமா வந்திருக்கான். அது உனக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்ல என்று வேதிகா யோசிச்சு எக்ஸாக்டா சொல்லணும்னா கிரம்மான இந்த சோட்டா பீம்ல வர்ற அந்த மாதிரி பயங்கரமா மாறிட்டான் என்று ரியா சங்கருக்கு புரியும்படி கூறினான். ரியாவும் விவேக்கும் மட்டும்தான் கிரிம்மாட போல மாறி இருந்த பிரிட்டோவை நேரடியா பார்த்தது.
வேதிகா நதிகாவிடம் திரும்பி அந்த துணியெல்லாம் எடுத்து இந்த பானைக்குள்ள போடு என்று கட்டளையிட்டாள். தாரா சிகரெட் பற்ற வைக்கும் லைட்டரை உடைத்து நதிகா பானைக்குள் போட்டு ரத்தம் துவைத்த துணிகள் மேல் ஊற்றினாள் வேதிகா. 2, 3 சொட்டுகள் மட்டும் விழுந்த நிலையில் வேதிகாவின் கை தவறி எல்லாம் எரியூட்டி திரவமும் கீழே கொட்டியது. இதை பொருட்படுத்தாமல் தீக்குச்சியை பற்ற வைத்து பானைக்குள் போடவும் கதவு ஜன்னல் எல்லாம் எல்லா இடத்திலும் தடதடவென்று ஏதோ ஒன்று பலமாக தட்ட உள்ளிருந்த நால்வருமே பயத்தில் உறைந்து ஒருவரை ஒருவர் கைகளை பற்றிக் கொண்டனர். தட்டும் சத்தம் கதவையும் ஜன்னலையும் உடைக்கும் அளவிற்கு கூடிக்கொண்டே போனதால் நால்வரும் அச்சத்தின் உச்சிக்கு சென்றனர். பயமும் அரை வெப்பமும் அதிகரிக்க சங்கர் சற்று பலவீனமான பயணம் செய்த களைப்பு வேற சேர்ந்து அவன் தள்ளாட வைத்தது. இருந்தும் சமாளித்து நின்றான். பயத்தில் அறையில் வெப்பம் கூடி கொண்டே போனது. பானையில் உள்ள தீயும் அணைந்து போகத்தான் எல்லோரும் உணர்ந்தார்கள். அங்கே ஆக்சிஜன் பெருமளவு குறைந்து கொண்டு போகிறது என்று நதிகா மூச்சு முட சிரமப்பட்டு காக்க காக்க கனகவள் கேட்க என்று கந்தசஷ்டி கவசத்தை உறக்க உச்சரிக்க முயன்றாள். இயலவில்லை. தள்ளாடிய சங்கரின் கால் பானையில் பலமாகப்பட்டு பானை உடைத்து உள்ளே இருந்த துணி எரியூட்டும் திரவம் மேல் விழ சிறிதாய் இருந்த கங்கு தீய எரிய தொடங்கியது. நால்வருமே அதற்கு மேல் சுயநினைவோடு நிற்க முடியாமல் சுருண்டு விழுந்தனர். ரத்தம் துவைத்த துணியில் தீ பற்றி கபகபவென்று எரிந்து கொண்டிருந்தது. உமர் அல்ஜால் தரையில் சரிந்து விழுந்தான். மஸ்ஜித் அல்ல, கபஸ்தானும் அல்ல, ஒரு காற்று கூட திசை தெரியாமல் சுழலும் வெறிச்சோடிய மைதானம். ஜனாசாத்துவிற்கு வந்திருந்த 2 பேர் பேசிக்கொண்டது. பீட ஒளிஞ்சது. நல்லா இருந்திருக்கும். நடுஜாமத்துல கவுருக்குள்ள போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இதெல்லாம் தேவைதான் இவனுக்கு. ஆமா, உமர் உன் பால்ய நண்பன் தானே. ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்தாதே. அவன் என்னைக்கு அல்லாவுக்கு மாற திட்டம் போடுறன்னு தெரிஞ்சதோ அப்பவே அவன் சகவாசம் வேணான்னு விலைக்கு வந்துட்டு நம்ம எதுக்கு அவனை பத்தி பேசி நம்ம மீரத்தை வீணாக்குறோம். வா, அவனுக்காக தூவா செய்ய கூட மனசு வரல. வா, வீட்டுக்கு போய் சேருவோம். அதுவும் சரிதான். ஜனாசா ஆரம்பம். மையத் வெள்ளை துணி. ஆனால் அந்த வெள்ளை துணி சுத்தமாக தெரியவில்லை. அருகில் மொத்தம் 5 பேர். உறவினர் இல்லை, சிநேகிதர்கள் இல்லை. பயமும் அருவருப்பும் சூழ்ந்து இருந்தது அந்த மைதானத்தில். ஒருவன் மெதுவாக முன்வந்து நின்றான். இஷா, நேரம் முடிந்து விட்டது. ஆனால் வானம் இன்னும் இருட்டவில்லை. மஞ்சள் நிற சந்திரன் ஒரு சாட்சியைப் போல் அமைதியாக மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தது. உமர் அல்ஜால் சாதாரண மனிதன்தான். ஆனால் அவன் எண்ணங்கள் சாதாரணங்கள் இல்ல. தாஜாவை வரவேற்க உலகம் தயாராக வேண்டும் என்று நம்பியவன். உயிரோடு இல்லை என்றாலும் ஆத்மாக உதவ முடியும் என்று ஒரு வெட்கமற்ற ஞானி சொன்ன வார்த்தைகள் இப்போது அவன் உடலை தாண்டி நின்றிருந்தது. முன்னால் வந்து நின்றவன் மையத்தை பார்த்தான். அவன் மனதிற்குள்ளே நீய செய்கிறான். நியத் என்பது ஒரு நற்செயல் அல்லது வணக்க வழிபாட்டை, தொழுகை, நோன்பு, உழு போன்றவை அல்லாவிற்காக செய்கிறேன் என்று உள்ளத்தால் கொள்ளும் உறுதியான எண்ணம், நாட்டம் அல்லது தீர்மானாகும். இது வாயால் மொழியப்பட வேண்டிய ஒன்றல்ல, மனதோடு தொடர்புடையது. நவைத்து அன் உஸ்தானிய ஸ்தானத்தில் ஞானஸ்தி லியா மையித்தி தலபன் லில் மக்பிரித் பஹ்ராமின் மில்லாகும். காற்று திடீரென நின்றது. அவன் ஏதோ ஒன்று கூற வர அவன் குரல் நடுங்குகிறது. அல்லாஹு அக்பர். அந்த வார்த்தை வானத்தில் உயரவில்லை, மண்ணுக்குள் இறங்கியது. அத்தோடு நிறுத்தவில்லை. ஹபுகா அல்லாஹ் ஹபீபான் ஹசன் என்று ஒரு நாய் இதுவாறு ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாய் எங்கேயோ குறித்தது. ஆனால் ஒளி வரவில்லை. வாய் அசைந்தது. சத்தம் இல்லை. அவன் 2ஆம் தக்பீரை தொடங்கினான். அதனைத் தொடர்ந்து அவன் சொல்லிக் கொண்டே இருக்கும்போது ஒரு சிறு நிழல் அசைந்தது. யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அவன் பார்த்தான். தொடர்ந்து தருது அல்லாஹு என்று அவன் அவன் மொழியில் கூறிக்கொண்டு இருக்கையில் வெள்ளை துணியின் கீழ் ஒரு நொடி விரல் அசைந்தது போல இருந்தது. யாரும் பேசவில்லை. யாரும் ஓடவில்லை. அவன் இருத்தவும் இல்லை. 3ஆம் தக்பீர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தான். இப்போது காற்று திரும்பியது. ஆனால் குளிர் அல்ல, சூடு. தொடர்ந்து மிக முக்கியமான மையத்திற்கான தூவா. அதனை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு குரல். உடல் தேவையில்லை, ஆத்மா போதும். அது யாருடைய குரல் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவன் கையும் காலும் பயத்தில் நடுங்கிய வரைதான் இருந்தது. இருந்தும் நிற்பாட்படவில்லை. அந்த ஈமா தொழுகையை மொத்தமாக அல்லாஹ்வின் மேல் பாரத்தை போட்டு தொடர்ந்தான். 4ஆம் தக்பீர். இந்த முறை சந்திரன் மறைந்தது. இறுதியாக அஸ்ஸலாம் அலைக்கும் கல்மத்துல்லா என்றது 5 பேர் கூட்டம். மண்ணுக்குள் விழுகிறான் உமர் அல்ஜால். மண்விழும் சத்தம் அவனுக்குள் மட்டுமே கேட்டது. தக் 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 என்று ஒவ்வொரு மண் துண்டும் அவன் மார்பின் மேல் விழவில்லை, அவனுடைய நினைவுகள் மேல் விழுந்தது. இது முடிவில்ல. அந்த ஞானி சொன்ன குரல் இப்போது மண்ணை விட கனமாக அவன் உள்ளே ஒலித்தது. உமர் விழித்தான். கண் திறக்கவில்லை. அவனுக்கு கண்கள் இல்லை, மூச்சு இல்லை. ஆனால் அவனுக்கு மூச்சு திணறல் இருந்தது. இப்படிதான் இருக்கும் அவன் நினைத்தான். ஆத்மா என்றால் வழி இல்லை. அவனுக்கு முதல் முறையாக தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தான்.
மண், இருட்டு, அமைதி. ஆனால் அமைதி என்பது எதுவும் நடக்காதது அல்ல. அமைதி என்பது எல்லாம் காத்திருப்பது. அவன் உடல் இல்லை, ஆனால் அவன் உடல் நினைவுகள் அவனை விட்டு போகவில்லை. பாம்பு அந்த நொடி பல் விஷம். அந்த விஷம் இப்போது அவன் ஆத்மாவுக்குள் மெல்ல வேலையாக சுற்றியது. நீ உயிரோட இருக்க வேண்டியதில்லை. அந்த வார்த்தை, அந்த ஞானியின் குரல் இப்போது ஒரு மனித குரல் போல இல்லை. அது இடமில்லாத குரல், நேரமில்லாத குரல். உமர் சிரித்தான். ஆனால் அவன் சிரிப்பு சத்தம் இல்லை. நான் தோற்றுவிட்டனா என்று கேட்க நினைத்தான். ஆனால் அவன் கேள்வி அவன் வாயை விட்டு வெளியே போகவில்லை. அது மண்ணுக்குள் சிக்கியது. அப்போதான் ஒரு அசைவு. மண்ணுக்குள், அப்பால் இல்லை, கல்லறைக்கு மேலே இல்லை, அவனுக்குள். அவன் புரிந்து கொண்டான். அவன் காத்திருந்த தாச்சால் வெளியில் வரவேண்டியதில்லை. எதிர்பார்ப்பு என்பதே ஒரு கதவு. அந்த கதவை அவன்தான் திறந்து விட்டான். உன் வேலை முடிந்தது. அந்த குரல் மீண்டும். இப்போது நீ காத்திருக்க வேண்டாம், நீ இருக்க வேண்டும். உமர் உணர்ந்தான். அவன் ஆத்மா மண்ணுக்குள் அடங்கவில்லை. அது கல்லறையின் எல்லையில் நின்றுவிட்டது. வெளியே வரவில்லை, உள்ளே போகவில்லை. அந்த இடம் மரணமும் தீர்ப்பும் இன்னும் தொடங்காத ஒரு இடைநிலை. மேலே 5 பேர் மண்ணை விட்டுவிட்டு போனார்கள். யாரும் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் உமர் பார்த்தான் அவர்கள் ஒவ்வொருவரின் நிழல்களையும். நிழல்கள் நேராக இல்லை, அவை ஒரே திசை நோக்கி சாய்ந்திருந்தன. அந்த திசை உலகம். உமர் அல்ஜால் இறந்து விட்டான். ஆனால் அவன் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருந்தது. தீயாக பற்றியெறிந்து கொண்டிருந்தது அவனுள். தாஜால் வருவான் என்று நான் காத்திருக்கவில்லை. அவன் வரவேண்டிய இடத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். கண் திறந்த போது நதிகாவுக்கு முதலில் புரியவே இல்லை. இது காலைதானா இல்லை இன்னொரு கனவா என்று. மூச்சு கனமாக இருந்தது. ஆனால் மூச்சு திணறவில்லை. அரை முழுக்க சாம்பல், எரிந்த துணைகளின் தடம், பானையில் உடைந்த ஊரம், தீயில் கருகி அணைந்த நாற்றம். ஆனால் இரத்த நாற்றம் இல்லை. நேத்து என்று நினைக்க முயன்றாள். நினைவு நெருப்பில் கருகியது போல் பகுதியாய்தான் வந்தது. டிங் டாங். டோர்பெல் அடித்தது. நதிகா திடுக்கிட்டாள். அந்த சத்தம் அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருந்த வேதிகாவை தூக்கத்திலேயே திரும்ப படிக்க வைத்தது. யார் இது காலையிலே என்று முணுமுணுத்தபடி வேதிகா முகத்தை திருப்பிக் கொண்டாள். நதிகா மெதுவாக வாசலுக்கு சென்றாள். கதவை திறந்தாள். ஹலோ மேடம், குட் மார்னிங். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. நேத்து நைட் ஆர்டர் போட்டிருந்தீங்க. நதிகா குழம்பினாள். பார்சலா? நான் ஏதோ ஆர்டர் போடலையே. அப்படியா? இங்க நதிகான்னு யாரு? நான் பேமெண்ட் கூட பண்ணிருக்கேன் மேடம். ஒரு நாடு அவளுக்கு நேற்று இரவு எதையாவது தவறுதலாக செய்தானோ என்ற சந்தேகம் வந்தது. சரி கொடுங்க. அவன் போகும் முன் அதே இடத்திலே பார்சலை பிரித்தாள் நதிகா. காகிதம் கிழிந்தும் அவள் கை நின்று விட்டது. உள்ளங்கை அளவில் ஒரு வெள்ளி வேல். பளபளப்பு இல்லை, அகம்பாவம் இல்லை, அமைதி மட்டும். அதோடு ஒரு பொட்டலம் திருநீறு, ஒரு பொட்டலம் சந்தனம். நதிகா மூச்சை இழுத்தாள். அவள் திடீரென தலை நிமிர்ந்து பார்த்தாள். டெலிவரி பாய் இல்லை. ப்ரோ என்று சொல்லிக்கொண்டே பால்கனிக்கு ஓடினான். கீழே அவன் நடந்து கொண்டிருந்தான். ப்ரோ, உங்க பேர் என்ன? அவன் நின்று திரும்பி பார்த்தான். கார்த்திவேலன். குரலில் மென்மை இல்லை, கடுமையும் இல்லை. அவன் குரலோசை நிலையாக இருந்தது. அவன் நடக்கத் தொடங்கினான். நதிகா கண் இமைக்கவில்லை. அவள் கண் எட்டும் தூரத்தில் முன்னேறி காற்றோடு ஒன்றாகி போனான். அந்த இடம் காலியாகவில்லை. மாறாக அவன் அணுக்கிற காவல் நிறைந்தது. நதி காவல். அங்கிருந்து நகர முடியவில்லை. அவள் ஒரு பெருமூச்சு ஒன்று உள்ளிழுக்க அவள் உள்ளே ஒரு உணர்வு மெதுவாக நிலை பெற்றது. மூச்சு இழக்கும் இடைவெளியிலிருந்து, பயப்படாதே, காற்றில் கலந்தும் உன் மூச்சில் கலந்தும் உன் உயிரில் கலந்தும் உள்ளே நான் இருப்பேன். உன் உடல் போர் செய்யும் போது என் பலம் அங்கே வானுயரம் வரை நின்றிருக்கும். நதிகா மூச்சை வெளியே விட்டாள். அந்த மூச்சு முதல் முறையாக அவளுக்கு சொந்தமாக முழுமையாக இருந்தது. அவள் திரும்பி அறையை பார்த்தாள். சாம்பல் இருந்தது. ஆனால் அறை அவன் அருளால் மூச்சு விட தொடங்கியது. தாரா இருந்த அறையில் ஜன்னல்கள் பாதியாக திறந்திருந்தன. காலை வெளிச்சம் உள்ளே வந்தாலும் அந்த அறை முழுக்க இன்னும் ஒரு குளிர்ந்த அமைதி தங்கியிருந்தது. எம்மி மெதுவாக ஒரு சிறிய பையில் இருந்து சில மெழுகுவர்த்திகளை எடுத்தாள். அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்றினாள். அவை சாதாரண மெழுகுவர்த்திகள் இல்ல. சந்தனம் கலந்த வாசனை மெதுவாக அறை முழுக்க பரவ தொடங்கியது. அதோடு அவள் சில அகர்பத்திகளையும் ஏற்றி ஜன்னல் அருகே வைத்தாள். அறை முழுக்க ஒரு மெல்லிய மனம், சந்தன வாசனை. அந்த வாசனை சுவாசிக்கும் போது உள்ளே இருந்த பதற்றம் சற்று குறையும் போல. தாரா படுக்கையின் ஓரத்தில் சோர்ந்து அமர்ந்திருந்தாள். ஏமி அவள் அருகே வந்து ஒரு குர்ஆனை அவளிடம் கொடுத்தாள். இதில் நான் குறிச்சிருக்கிற வசனங்களை மட்டும் படிச்சு அல்லாவிடம் பிரார்த்தனை பண்ண. பயம் வேண்டாம், உன் மனசு மட்டும் நிலையா இருக்கணும். எமி மெதுவாக சொன்னாள். முதல்ல இத படி. எமியின் கையிலிருந்து குர்ஆனை தாரா வாங்கிய போது அவள் விரல்கள் சற்று நடுங்கின. அந்த புத்தகத்தை அவள் கடைசியாக தொட்டது எப்போது என்று கூட அவளுக்கு நினைவில்லை. குர்ஆன் அவள் கைகளில் இருந்தது. ஆனால் அவள் மனசு அங்கே இல்லை. ஒரு நொடி அவள் கண்கள் மூடினாள். அவள் உள்ளே மெதுவாக ஒரு குரல் எழுந்தது. ஹல்லா, என் உள் மனசுக்கு தெரியும் நான் உன்னை விட்டு போனதே இல்லை. ஆனா உன்னோட பேர்ல நடந்த எல்லாத்தையும் நான் தாங்க முடியல.
அவள் உள்ளுக்குள் பேசிக்கொண்டே இருந்தாள். நான் முஸ்லிம் பெண்ணா பிறந்ததால எத்தனை கட்டுப்பாடுகள், எத்தனை பயங்கள், எத்தனை விதைகள் எனக்கு புரியாம இருந்ததாலா. நான் வெறுத்தது உன்னை இல்ல, உன்னோட பேரு சொல்லி என்னை கட்டி வைக்க முயன்ற மனிதர்கள். தாராவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் மெதுவாக குர்ஆனை திறந்தாள். நான் ஒத்துக்கிறேன், நான் கோபப்பட்டேன், நான் தூரம் போயிட்டேன், நான் உன்னோட பேசவே இல்லை, அதுக்கான முயற்சியும் செய்யல. அவள் உள்ளுக்குள் சுவாசித்தாள். ஆனா இன்று நான் திரும்பி உன்னோட பேச வரேன். அவள் கைகள் குர்ஆன் மீது வைத்தாள். நான் இன்னும் மனிதர்களின் மதத்தை முழுசா புரிஞ்சுக்கல. நான் இன்னும் உன் பேரை நடக்கிற சில விஷயங்களை வெறுக்கிறேன். ஆனா நான் உன்னை வெறுக்க மாட்டேன். ஒரு நொடி அவள் தலையை குனிந்தாள். நான் தவறிவிட்டேன் அல்லா. நான் உன்னோட பேச வேண்டிய பொழுதெல்லாம் அமைதியாக இருந்து விட்டேன். அவள் மெதுவாக சொன்னாள். இப்ப பேசுகிறேன், தயவு செஞ்சு கேளு அல்லா. அவள் அழுதவாறு, நான் பயந்துட்டேன். அவள் கண்களை மூடி மூச்சை இழுத்தாள். நான் உன்னை பிடிச்சுக்கிறேன் அல்லா. இந்த வாழ்க்கை முழுக்க நான் உன்னை விட மாட்டேன். அவள் குரல் உள்ளே உறுதியானது. இந்த உலகத்துல நான் எவ்வளவு தடவை தவறினாலும் இனி உன்னை மறந்துட மாட்டேன். நான் உன்னை தேடிக்கிட்டே தான் வாழ்றேன். ஒரு நீண்ட மூச்சு. அவள் குர்ஆனை திறந்தாள். பிறகு மெதுவாக வாசிக்கத் தொடங்கினாள். அந்த வாசகங்கள் இப்போது அவளுக்கு புத்தகத்திலிருந்த வார்த்தைகள் இல்லை. அவள் திரும்பி ஆரம்பித்த ஒரு உரையாடல். அல்லாவுடன் அவள் குரல் ஆரம்பித்து நடுங்கியது. ஆனால் சில வரிகள் கழித்து அது நிலையாகியது. அவள் தொடர்ந்தாள். அறையில் ஒரு விசித்திரமான அமைதி. தாராவின் குரல் மட்டும். அந்த வசனங்கள் காற்றில் மெதுவாக பரவின. அவள் தொடர்ந்து வாசித்தாள். எமி கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். அவள் தனது ஜெபமாலையை இழுத்தாள். மெல்ல விரல்களை உருட்டத் தொடங்கினாள். அவள் மெதுவாக ஜெபித்தாள். அருளிருந்த மரியே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உமது கருவின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்பொழுது எங்கள் மரணம் இருந்தால் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமீன். எமி 53 மணி ஜெபமாலையை தொடர்ந்தாள். முழு நம்பிக்கையோடு. அந்த அறையில் 2 வேறு ஜெபங்கள். ஒரு பக்கம் குர்ஆன் வசனங்கள், மற்றொரு பக்கம் மேரி மாதாவிடம் ஜெபமாலை. ஆனால் இரண்டிலும் ஒரே நோக்கம், பாதுகாப்பு. அந்த சந்தன வாசனையோட அந்த அறை மெதுவாக ஒரு அமைதியான வட்டமாக மாறியது. நதிகா அவள் அங்கிருந்து நகர முடியவில்லை. அவள் முணுமுணுத்தாள். நேத்து ராத்திரி நாங்க மட்டும் தனியா இல்ல. அவள் திரும்பி உள்ளே சென்றாள். கரிய வாசனம், சாம்பலின் கோலம். ஆனால் அவள் உணர்ந்தாள். அரை மூச்சு விட தொடங்கியது. வேதிகா அதே நேரம் கண்களை திறந்தாள். நதிகா என்று வேதிகா அழைக்க நதிகா திரும்பி பார்த்தாள். அவள் கையில் வேல் இருப்பதை வேதிகா கவனித்தாள். அவளிடம் கேள்வி எதுவும் கேட்கவில்லை வேதிகா. ஆனால் அவள் கூறியதை நதிகாவும் ஆமோதித்தாள். நேத்து நம்மளை விட யாரோ பெரியவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கான். இல்லனா வெக்க காத்து கூட உள்ள வர முடியாம பூட்டி இருந்தது. நம்ம எல்லாரும் மூச்சு விட கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்படியே மயங்கிட்டோம். அப்படி இருந்து வீட்டுல நம்ம எப்படி சாதாரணமா தூங்கப்பட்டுள்ள இருந்து எழுப்புன மாதிரி எழுந்திருப்போம். அவன்தான் நம்ம கூட இருந்திருக்கான் என்று வேதிகா சொன்னதை தொடர்ந்து நதிகா தொடர்ந்தாள். இன்னும் இருக்கான், நம்ம கூடவே இனி இருப்பான். அதே நேரம் வேதிகா திடீரென நின்றாள். அவள் கண்களை மூடினாள். மெதுவாக ஒரு மூச்சை இழுத்தாள். யாரோ வர்றாங்க என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த வீட்டின் கீழே ஒரு முதியவர் மெதுவாக படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தார். அவரின் நடை மெதுவாக இருந்தது, ஆனால் உறுதியானது. சாம்பல் நிற தாடி, வயதில் சுருக்கங்கள் முகத்தில், ஆனால் கண்களில் ஒரு தீவிரம். அவர் மெதுவாக 2ஆம் அடி அடைந்தார். தாரா இருக்கும் வீட்டின் கதவின் முன் நின்றார். 3 முறை மெதுவாக தட்டினார். டக் டக் டக். அறையின் உள்ளே தாராவின் குர்ஆன் வாசிப்பு நின்றது. எமி திடீரென கண்களை திறந்தாள். வேதிகா மேலே நோக்கி நடந்தாள். கதவை திறந்தாள் எமி. வாசலில் நின்றிருந்த அந்த முதியவர் அவர் உள்ளே ஒரு நொடி பார்த்தார். அவரின் பார்வை நேராக எமியை கண்டது. அவர் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார். பாத்திமா. எமி குழுமினாள். என் பேரு எமி. அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். உன் பேரு? பாத்திமா ஜாரா. அரை முழுக்க அமைதி. எமி அந்த முகத்தை கவனமாக பார்த்தார். சுருக்கங்கள், வயது, சாம்பல் தாடி. அவளால் அந்த முகத்தை அடையாளம் காண முடியவில்லை. அந்த முதியவர் மெதுவாக உள்ளே வந்தார். அவர் மெதுவாக சொன்னார். 27 வருஷமா நான் இந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எமி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவர் மெதுவாக தொடர்ந்தார். உன் பேரு பாத்திமா ஜாரா. நீ என் பொண்ணு. அறையிலிருந்து அனைவரும் அமைதியாக இருந்தனர். எமியின் முகத்தில் அதிர்ச்சி இல்லை, ஆனால் குழப்பம் இருந்தது. அவர் மெதுவாக சொன்னார். நீ செத்துட்டேன்னு நினைச்சோம். நாங்க உன்னை அடக்கம் பண்ணோம். ஆனா உன் உடம்பு அழியல. 14ஆம் நாள் உன் மூச்சை திரும்பி வந்தது. அவர் ஒரு நொடி நின்றார். அது எல்லாம் தெரியக்கூடாதுன்னு இமாம் சொன்னார். அதனால் நாங்க உன்னை அங்கிருந்து எடுத்தோம். என் நண்பனும் அவன் மனைவியும் குழந்தை இல்லாதவர்கள். அவர்கள் இயேசுவை நம்புவோர். அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்களே உன்னை வளர்த்தாங்க. எமி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த நேரம் கதவு மீண்டும் திறந்தது. விவேக் உள்ள வந்தான். அந்த முதியவரை பார்த்தான். அந்த முதியவர் அவனை நோக்கி பார்த்தான். சில நொடிகள் அவர் மெதுவாக சொன்னார். விவேக். அவன் திடுக்கிட்டான். நான் உன் அப்பா. அரை முழுக்க மீண்டும் அமைதி. அந்த அமைக்குள் எங்கோ தொலைவில் காற்று மெதுவாக அசைந்தது. அந்த காற்றோடு அந்த வீட்டுக்குள் இன்னும் ஒரு சக்தி அமைதியாக நிலை கொண்டு இருந்தது.
அந்த அறையில் இருந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல. அது உண்மையை கேட்ட பிறகு வரும் அதிர்ச்சி அமைதி. எமி அசையாமல் நின்றிருந்தாள். அவள் கண்கள் இன்னும் அந்த முதியவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது. நீ என் பொண்ணு. அது ஒரு வாக்கியம் இன்னும் அவள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். அது நம்பிக்கையில்லாத சிரிப்பு. ஏன் பேரு அமி. எனக்கு அப்பா அம்மா இருக்கு. அபு மெதுவாக தலையசைத்தார். உன்னை வளர்த்தவர்கள் உன் பெற்றோர் தான். அதை நான் மறுக்க மாட்டேன். அவர் மெதுவாக எமியை பார்த்தார். ஆனா நீ பிறந்தது என் வீட்டில். அறையில் இருந்த காற்று மெதுவாக கனமானது. தாரா இன்னும் குர்ஆனை திறந்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் வாசிப்பை நிறுத்தவில்லை. அவள் மெதுவாக தொடர்ந்தாள். அல்லாஹ்வுலா இலாஹ என்று அவள் சொல்லிக்கொண்டே இருக்க அந்த வாசகங்கள் காற்றில் பரவின. அபு தாராவை ஒரு நொடி பார்த்தார். பிறகு மெதுவாக சொன்னார், வாசிக்கிச்சிட்டே இரு. தாரா தலையசைத்தாள். ஏமி மெதுவாக ஒரு படி பின்னால் நகர்ந்தாள். எனக்கு இது புரியல. அவள் குரல் மெதுவாக இருந்தது. நான் செத்தேன்னு சொல்றீங்களே. எமிக்கு நடந்ததெல்லாம் வளர்ப்பு பெற்றோர் சொல்லியதை காதல் கேட்டு இருக்கிறாள். ஆனால் இவர் யார்? இவருக்கு எப்படி இவையெல்லாம் தெரியும் என்று குழப்பம். அபு ஒரு நீண்ட மூச்சை விட்டார். நாங்க அப்படிதான் நினைச்சோம். அந்த நேரத்தில் வீட்டின் வெளியே காற்று திடீரென பலமாக வீசியது. ஜன்னல்கள் சற்று நடுங்கின. வேதிகா திடீரென திரும்பி பார்த்தாள். அவள் முகம் மாறியது. இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. விவேக் பதறினான். என்ன? வேதிகா மெதுவாக சொன்னாள். அவன் காத்திருந்தான். அந்த நேரத்தில் கீழே தெருவில் ஒரு குரல் கேட்டது. அது மனிதர் குரல் அல்ல, ஒரு முறிந்த கர்ச்சினை. விவேக் ஜன்னல் அருகே ஓடினான். கீழே தெருவில் பிட்டோ நின்றிருந்தான். ஆனால் அவளுடன் மனிதன் போல இருந்தாலும் அவன் நிழல் மனிதன் போல இல்ல. அவன் பின்னால் நின்ற நிழல் அவனை விட உயரமாக இருந்தது. அந்த நிழல் மெதுவாக அசைந்தது. அது உயிருடன் இருந்தது போல. பிரிட்டோ தலையை மெதுவாக உயர்த்தினான். அவன் கண்கள் நேராக அந்த வீட்டை பார்த்தன. அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு குளிர்ந்தது. அந்த நேரத்தில் தாரா திடீரென வயிற்றை பிடித்தான். ஹல்லா! அவள் மூச்சு சற்று கனமானது. எமி உடனே அவள் அருகே வந்தாள். வாசிச்சுட்டே இரு. தாரா மீண்டும் வாசிக்கத் தொடங்கினாள். அந்த வசனம் முடியும் முன் கீழே நின்றிருந்த பிரிட்டோ திடீரென கத்தினான். அவன் உடல் நடுங்கியது. அவன் பின்னால் இருந்த நிழல் திடீரென பெரிதானது. அது சுவரில் பரவியது. வீட்டு வாசலில் இருந்த வேதிக்கா திடீரென கண்களை மூடினாள். அவள் குரல் மாறியது. அது அவளுடைய குரல் இல்லை. இங்க வர முடியாது. அந்த வார்த்தை காற்றில் அடித்தது. அதே நேரத்தில் நதிகா கையிலிருந்த வேல் திடீரென சூடானது. அவள் பயந்து அதை இறுக்கமாக பிடித்தாள். வேல் மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி தீயின் ஒளி இல்ல. அது அமைதியான தீயினை சுட்டெரிக்கும் ஒளி. அந்த ஒளி வாசலின் முன் ஒரு தெரியா கோட்டை போல பரவியது. பிரிட்டோ முன்னே வந்தான். ஆனால் அவன் அந்த வாசலை கடக்க முடியவில்லை. அவன் மீண்டும் முயன்றான். அவள் உடல் தெரியாத சுவரில் மோதியது போல பின்னால் தள்ளப்பட்டது. அவன் கத்தினான். அந்த குரல் மனித குரல் இல்லை. அது பல குரல்கள் ஒன்றாக கலருமாறி இருந்தது. அபு அந்த காட்சியை அமைதியாக பார்த்தார். அவர் மெதுவாக சொன்னார், இதுதான். விவேக் திரும்பி பார்த்தார். இது. அபு மெதுவாக சொன்னார். அவன் வர முயற்சிக்கிற நேரம். வீட்டின் உள்ளே தாரா தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தாள். எபி ஜெபமாலை இறுக்கமாக பிடித்தாள். பரிசுத்த மரியே என அவளும் வேண்டிக் கொண்டாள். அந்த 2 ஜெபங்களும் ஒரே நேரத்தில் ஒலித்தன. அதே நேரத்தில் வேதிகாவின் உடல் திடீரென நேராக நின்றது. அவள் கண்களை திறந்தாள். அவர் குரல் கர்ச்சித்தது. இது இந்த வீட்டுக்குள்ள வராது. அந்த வார்த்தை காற்றில் வெடித்தது. அந்த நேரத்தில் நதிகா கையில் இருந்த வேல் திடீரென பிரகாசமானது. ஒரு நொடி அந்த வீட்டு வாசலில் ஒரு ஒளி சுவர் உருவானது. பிரிட்டோ அந்த ஒளியில் மோதினான். அவன் தரையில் விழுந்தான். அவன் பின்னால் இருந்த நிழல் திடீரென சிதறியது. அதை புகை போல காற்றில் கரைந்தது. வீட்டினுள்ளே காற்று திடீரென அமைதியானது. அனைவரும் சில நொடிகள் மூச்சை பிடித்தன. அந்த அமைதிக்குள் ஒரு மெதுவான குரல் மட்டும் ஒலித்தது. அது எங்கிருந்தது வந்து என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த குரல் தெளிவாக கேட்டது. இந்த முறை வாசல் தானாக மூடப்பட்டது. வீட்டை விட்டு வெளியில் யாரும் வரவில்லை. அந்த இரவு முடிந்தது. ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் யாருக்கும் ஒரு சாதாரண இரவு முடிவு போல தோன்றவில்லை. தாரா இன்னும் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் கையில் குர்ஆன் இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்வரை அவள் வயிற்றில் இருந்த வலி மெதுவாக குறைந்து கொண்டே வந்தது. அவள் கண்களை மூடினாள். மீண்டும் ஒருமுறை மெதுவாக சொன்னாள், அல்லாஹ். அவள் கைகளை வயிற்றின் மீது வைத்தாள். அந்த நொடி அவள் முகம் மாறியது. அவள் திடீரென கண்களை திறந்தாள். எமி. எமி உடனே அவள் அருகே வந்தாள். என்ன தாரா? தாரா குழப்பமாக வயிற்றை தொட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை. எமி புரியாமல் பார்த்தாள். என்ன அர்த்தம்? தாரா மெதுவாக சொன்னாள். நேத்து வரைக்கும் என் உடம்புல ஏதோ கனமா இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை. அவள் ஆழமாக மூச்சை இழுத்தாள். லேசாக இருக்கும். ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த நேரத்தில் வெளியிருந்து வந்த அந்த கர்ச்சனை சத்தமும் நின்றுவிட்டது. வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் வெளியே பார்த்தார்கள். அமைதி. முழு அமைதி. வேதிகா மெதுவாக தலையசைத்தாள். அவன் தோற்றான். அபு மெதுவாக தாராவை பார்த்தான். அல்லாஹ் உன் துவாவை ஏற்றுக்கொண்டான். தாராவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், அவன் என்னை விட்டு போகவில்லை. என்னை தனியாகவும் விடமாட்டான். அடுத்த நாள் காலை பிரிட்டோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அவன் முழு இருவதும் காய்ச்சலுடன் நடுங்கிக் கொண்டிருந்தான்.
டாக்டர்கள் பல சோதனைகள் செய்தனர். ரத்தம், ஸ்கேன், இதயம், மூளை அனைத்தும் சரியாக இருந்தது. ஒரு வயதான மருத்துவர் அறைக்குள் வந்தார். அவர் கோப்பை பார்த்தார். பிறகு பிரிட்டோவை பார்த்தார். மீண்டும் கோப்பை பார்த்தார். அவர் மெதுவாக சிரித்தார். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. விவேக் குழப்பமாக கேட்டான். அப்பயே இப்படி உடைஞ்சு போயிருக்கான் டாக்டர். அந்த மருத்துவர் மெதுவாக சொன்னார். உடம்பு சரியா இருக்கு. ஆனா மனசு அமைதியா இல்ல. அவர் தாராவை பார்த்தார். இவனுக்கு மருந்து மட்டும் போதாது. அவனுக்கு மன அமைதி வேணும். அவர் கையில் மார்பில் வைத்தார். தெய்வ அருள் வேணும். விவேக் கவனித்தான். அந்த மருத்துவரின் கழுத்தில் ஒரு சிறிய வேல் லாக்கெட் இருந்தது. அவர் மெதுவாக சிரித்தான். நான் முருக பக்தன். மாலை அந்த வீட்டில் மீண்டும் மக்கள் கூடினர். ஆனால் இந்த முறை பயத்தால் இல்லை, ஒரு நிம்மதியுடன். அபு சமையலறையில் இருந்தார். அவரது கைகள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தன. பெரிய பாத்திரத்தில் பாஸ்மதி அரிசி வாசனை பரவியது. மசாலா, நெய், கறி, அந்த வாசனை வீட்டை முழுவதும் நிரப்பியது. விவேக் சமையலறைக்குள் பார்த்தான். வாப்பா, என்ன பண்றீங்க? அபு சிரித்தார். வாய் பிரியாணி. விவேக் சிரித்தார். இந்த நேரத்திலே? அபு மெதுவாக சொன்னார். இது வெற்றி சாப்பாடு. அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லோரும் சிரித்தார்கள். அந்த இரவு அந்த வீட்டின் மேல் மாடியில் பழைய பிளாஸ்டிக் மேஜை, அதன் மீது ஒரு பழைய ரம்மிக்கார்டு கட்டு. ரியா, விவேக், ராதிகா, வேதிகா, தாரா எல்லோரும் அமர்ந்திருந்தனர். எமி சற்று தூரத்தில் நின்றிருந்தாள். விவேக் சிரித்தான். நீயும் வா எமி. அவள் சற்றே தயங்கினாள். எனக்கு ரம்மி விளையாட தெரியாது. ராதிகா சிரித்தாள். நீங்க யாருக்காவது தெரியுமா? எமி மெதுவாக அமர்ந்தாள். கார்டுகள் பகிரப்பட்டன. அந்த நேரத்தில் தொலைவிலிருந்து நாய்கள் ஓலம் கேட்டது. அந்த ஓலம் இரவை கிழித்தது. ஒரு நொடி எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். விவேக் சிரித்தான். அது நல்ல செய்கை. நதிகா காடை போடினாள். ஜோக்கர். அந்த இரவு மீண்டும் சிரிப்பால் நிரம்பியது. அதே நேரத்தில் மிக தொலைவில் ஒரு இருண்ட இடத்தில் உமர் அல் ஜாலின் ஆத்மா ஓடிக்கொண்டிருந்தது. அவன் முகத்தில் முதல் முறையாக பயம் இருந்தது. அவன் திரும்பி பார்த்தான். அவன் பின்னால் எதுவும் இல்லை. ஆனால் அவன் உணர்ந்தான். அந்த இரவு அவன் தோற்றான். அவன் கர்ச்சித்தான். இது முடிவே இல்லை. அவன் குரல் இருளில் கரைந்தது. அந்த வீட்டின் மேல் மாடியில் காடுகள் இன்னும் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. தாரா அமைதியாக வானத்தை பார்த்தாள். அவள் வயிற்றில் இனி எந்த சுமையும் இல்லை. அமைதி மட்டும். அவள் மெதுவாக சொன்னாள், அல்லா. காற்றில் மெதுவாக வீசியது. அந்த காற்றில் ஒரு அமைதியான சக்தி இன்னும் இருந்தது. யாரும் அதை பார்க்கவில்லை. ஆனால் எல்லோரும் அதை உணர்ந்தார்கள். இந்த போராட்டமும் முடிந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.